गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्ट பொன்னாடைக்கு மேலானது இந்த சாரணை. இதை போற்றி அவரை கௌரவிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கொஞ்சம் மந்தியான அன்னதானே எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் சார். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். ஒருவனுமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே கோயிலடிக்கும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே. ஒருமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரியணக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டு மையா. உறவினருக்கு ஒருவர் இல்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நிறைய பேர் நிற்கிறீங்க, நல்லா இருந்தால் கேட்போம், இல்லாட்டி நைஸாக கிளம்பிடுவோம்னு. வந்தோடனே அந்த ஒயிட் டிஷர்ட் தான் என்னை ரெஸ்ட் ரூம் போகும்போது பேச்சு கேட்க வந்திருக்கேன்னாங்க. இந்த பிரமாதமாக ஸ்ரீதரையா ஸ்ரீரங்கத்திலேருந்து தானே வந்திருக்கீங்க. பூலோக வைகுண்டம் பார்க்க இருக்கு, ராப்பத்து பகழ்பத்து பார்த்து சொர்க்கவாசல் திறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணிக்கு அப்படியே தூணில் சாந்தி படுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த 2 தம்பதியரும் நான் போகும்போது, ஐயா உங்கள் பேச்சை கேட்டு தான் ஐயா வந்திருக்கோன்னாரு. அதில் பின்னாடி ஒரு ஐயா சொன்னார், எனக்கு ராத்திரி தூக்கம் வருதுன்னா உங்கள் பேச்சை கேட்டு தூக்குவேயாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என் பேசுறதுனால தூங்குறாரா இல்லை தூக்கம் வர்றதுக்காக கேட்குறாரான்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல பதிவு செய்கிறேன். ஐயா அவங்க நம்முடைய சிவத்திரு குருமகா சன்னிதானம், நம்முடைய மரியாதைக்குரிய தலைமை சிவாச்சாரியார், இங்கே தவசீலராக இருக்கக்கூடிய பாஸ்கரையா அவர்களுக்கு முதல்ல நீங்க எல்லாம் ஒரு பலத்த கைத்தட்டு கொடுக்கணும். அவங்க எவ்வளவோ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. ஐயா நான் வெளியில போகும்போது சொன்னாங்க, உங்களுடைய பேச்சு தான் ஐயா நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டே பணி செய்வோம் அப்படின்னாங்க. இலங்கையிலேருந்து நிறைய சிவாச்சாரிய பெருமக்கள் வந்திருக்காங்க. நான் இந்த செந்துப்பட்டி முருகன் கோவிலில் பல நேரம் நின்றுருக்கேன், நாவல் நகரில் நின்றுருக்கேன். நம்முடைய கதிர்காமத்துக்கு கூட போய் நிகழ்வுலாம் பங்கெடுத்திருக்கோம். லண்டனில் வால்காம் ஸ்டோரில் பேசியிருக்கேன், அமெரிக்காவில் எத்தனையோ நகரங்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைமை சிவாச்சாரியார் நம்முடைய தவசீலர் ஐயாருக்கு பணிந்து சொல்கிறது என்னென்னா,
என்னுடைய 30 ஆண்டு காலத்தில் கும்பாபிஷேகம்னா பக்கத்தில் மைதானங்களில் மேடை போட்டிருப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் வசந்த மண்டபம்னு இருக்கும், அங்கே மேடை போட்டிருப்பாங்க. அமெரிக்கா போன்ற நகரங்களில் கல்யாண மண்டபத்தை ஹாலை ஹயர் பண்ணி மேடை போட்டிருப்பாங்க. என் வாழ்க்கையில் முதல்ல இது வரைக்கும் நான் மனுஷங்களுக்காக தான் பேசினேன். இன்னைக்கு தான் முதல் தடவை என் பேச்சை காமாட்சியை உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த கையா தான் இப்படி சொல்கிறேன். இது வரைக்கும் மனுஷனுக்காக பேசினேன், இப்போ இந்த மகானால ஒரு இறைவனை உட்கார்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பை தந்த இந்த ஜெர்மன் காமாட்சி அம்பள் ஆலயத்தினுடைய நிர்வாகிகளுக்கு உங்களுடைய கைத்தட்டை முதல்ல காணிக்கையாக ரொம்ப எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் வெளிநாடுகள் நிகழ்ச்சிக்கு போகும்போது பெரிய பெரிய விஷயங்கள் வியந்திருக்கேன். ஐயா கூட சொன்னார், ஐயா 25 தேதிக்கு மேலேன்னா கும்பாபிஷேக ஆயத்த பணிகள், யாகசாலை இருக்கும், கும்பாபிஷேகம் இருக்கும், அதற்கப்புறம் மண்டலாபிஷேகம் தொடங்கும், நீங்கள் ஒரு 2-3 நாள் நின்று தினசரி இரவு பேசினா நல்லா இருக்குமேன்னு. ஆனால் நான் ஐயாட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன், இறைவனுடைய அருள் 25க்கு மேலே நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை இருக்கு, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நான் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னா, இப்போ 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுது யாகசாலையெல்லாம். கும்பாபிஷேகம்னா ஏன், எதுக்காக கோவிலுக்கு வரும், ஏன் சாமி கும்பிடணும், ஏன் அர்ச்சனை பண்ணுறோம், மண்டலாபிஷேகம்னா என்ன, யாகசாலைன்னா என்ன, ஏன் அன்னதானம், ஏன் சமய சின்ன பூசணும், சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். ஐயாவும் ரொம்ப உச்சிதம் அப்படின்னாங்க. நான் இங்கே வந்தோடனே எல்லாமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உலகமுள்ள நான் எத்தனையோ நாயின கலைஞர்கள் கணவன் மனைவியாக வாசித்ததை பார்த்துருக்கேன், நடன கலைஞர்கள் கணவன் மனைவியாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன், பாதுகாப்பு அதிகாரி கணவன் மனைவியாக பார்த்துருக்கேன். என்னுடைய ஆயுஸ்லேயே ஃபோட்டோகிராஃபர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இன்னைக்கு தான் முதல்ல பார்க்குறேன், ஜெர்மனில் தான். அதுவும் ஒய்ஃபை பக்கத்தில் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கிற நபரையும் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். நம்ம தலைமை ஐயா சிரிக்கிறாங்க, அதை இயல்பு, அது சில பேருக்கு தான் அமையும், மனைவி பக்கத்தில் இருக்கும்போது சிரிக்கிறது. அந்த ஐயா வருத்தத்தோடு பார்க்குறாரு, அதுக்கு நான் பண்ண முடியாதுயா. நான் சொல்ல சொல்ல எது முடியுமோ உங்களால சேர்ந்து சொல்லுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, திருச்சிற்றம்பலம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே சிவாய நம. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாபு சாஸ்திரே நவ்யம். ஓம் சுவாமியே சரணமையா, ஓம் சுவாமியே. பின்னாடி ஒருத்தர் விடுப்பா பசிக்குது அப்படிங்கிறார். மாத்ரு தேவோ பவ, பிதுர் தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவ தேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். மாத்ரு தேவோ பவ, பிதுர் தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவ தேவோ பவ அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக, பிதாவாக, குருவாக, தெய்வமாக இருந்து காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வெளிகளில் விளங்கச் செய்து இந்த ஜெர்மன் மண்ணை மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வின் உய்வுக்காகவே தன்னை கரைத்துக் கொண்ட ஆதிசங்கர பகவத்பாதாவையும் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளையும் உங்களோடு சேர்ந்து கைத்தட்டல்களோடு வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காஞ்சி சங்கர, மகாபெரிவா மகராஜ் கி, மகாபெரிவா மகராஜ் கி. எல்லாருக்கும் பணிந்த நமஸ்காரம். ஐயாட்ட பணிந்து கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒரு நம்ம ஊர் டைம்னா ஒரு 12:30 அன் டைமாக இருக்கு, பூஜை முடிச்சு அடுத்து லஞ்சுங்கிறீங்களே, எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம தலைமை ஐயா வந்து ரொம்ப உச்சிதமானவங்க.
ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா, நாங்கள்லாம் 1 மணி நேரத்தில் புறப்பட்டு போயிடுவோம் ஐயா அப்படின்னாரு. ஏற்கனவே எனக்கு வந்தோடனே காலையிலேருந்து கை நடந்தது. ஏன்னா பாலாஜியும் சுவாதியும் என்னை 11 மணிக்கு கூட்டி வரேன்னாங்க. அப்புறம் வாகனம் மாற்றுறதுக்காக திருப்பி போனாங்க. அதுக்குள்ளே ஐயாவுடைய பெருந்தன்மை நீங்களே சொல்லியிருந்தேன், நானே அமைச்சிருப்பேன் அப்படின்னாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாளைக்கு என்னால் இங்கே நிற்க முடியாது. திருப்பியும் நான் உங்களோட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு அடுத்த 1 மணி நேரம் உங்கள் செவியை என் பக்கம் கொடுத்துருங்க. அன்பு இந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இறைவன் நம்மளை இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கான். முதல்ல இந்த கோவில் திருப்பணிகள் குறித்து, கும்பாபிஷேகம் குறித்தெல்லாம் பேசுவதற்கு முன்பு ஒரு செய்தியை நான் பணிந்து நம்முடைய குருமகா சன்னிதானம் ஆதீனம் நம்முடைய அவங்க பேரை சொல்வதற்கு மன்னிக்கணும். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இங்கே நாற்காலி ஒருவேளை அவர் போட்டிருந்தார்னா இதுவும் எல்லா கோவில் நிகழ்ச்சி மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். திருக்கோயில்ல இறைவனுக்கு முன்னாடி நின்று தான் பேசணும். ஒன்று தரையில் அமர்ந்து பேசலாம், இல்லை நின்று பேசலாம், நாற்காலியில் அமரக்கூடாது. ஐயா உங்களுக்கு ஒன்றும் அசௌகரியம் இல்லைன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, யாருக்காகவும் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மாற்றாத ஒரு தவசீலர் உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிறது தான் இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கொடை. இதுக்கு தான் நீங்கள் நல்லா கை தட்டி இருக்கணும். நம்ம எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோம். நம்ம சொசைட்டியில் எந்த விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அதுலேயும் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நம்மளையெல்லாம் தரையில் உட்கார சொல்லிட்டு தவசீலர் மட்டும் சேர் போட்டு உட்கார்ந்துருந்தா சில சமயம் நம்ம மனசுக்குள்ள நெருங்கி முள்ளு போகட்டும். நான் கருவறைக்குள்ளே இருக்கும்போது சிவாச்சாரியாராக இருப்பேன், வெளியில் இருக்கும்போது மக்களோட மக்களாக இருப்பேன்னு நினைக்கிறார்ல, அதுதான் நமக்கு பிடிச்சி வைக்கிறது. இது ஏதோ அவரை பாராட்டுறதுனால அவர் முடிஞ்சோடனே எனக்கு 10 பவுன் மோதிரம் போட்டுன்னு அவசியம் இல்லை. நல்லதை நம்ம பாராட்டாம இருக்கிறதே பெரிய சாபங்கள். முதல் விஷயம், இந்த காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் எத்தனாம் தேதி ஐயா கும்பாபிஷேகம்? 29ஆம் தேதி. அடுத்த ஒரு 40 நிமிஷம் நீங்க ஒரு 100 புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை கடவுள் போட்ட பிச்சை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இப்ப நிறைய பேர் கோவிலுக்குள்ள வந்தீங்க இந்த பூஜை நடக்கிற நேரத்துல. என் பின்னாடியே 2 சிஸ்டர்ஸ் நின்னாங்க. அருமையா அபிராமி அந்தாதியினுடைய பாட்டல மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தாங்க. அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியார். உதிக்கின்ற செங்கதி குச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு ஆரம்பிச்சு இன்னொருத்தங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கலர் வரியா மனம் தரும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்கிறத நான் கேட்கக்கூடாது, ஒட்டு கேட்டுட்டேன். சாமி கும்பிட்டவங்க பக்கத்தில் இருக்க சிஸ்டர்கிட்ட எப்படியாவது இந்த வருஷம் ஒரு கார் வாங்கிடணும்னு நினைச்சாங்க. தப்பு கிடையாது. ஜெர்மன்ல கார் வாங்குறது கூட ஈஸி, கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு அம்மா சிரிக்கிறாங்க, அதை ஏன் சொல்ற, 3 மாசம் சேலரி லைசன்ஸுக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன், இல்லை அவ வேற 8 போடுறேன்னு சொல்லி இங்கே என்னையை பாடாப்படுத்துறான். எனக்கு தெரியும் இந்த கண்ட்ரியில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், டிஃபிகல்ட். சுவாமிகிட்ட வந்தோன்னே ஒரு 10 கொஸ்டின் வச்சுருப்போம். எக்ஸாமினேஷனில் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற மாதிரி 10 கொஸ்டின் வச்சுருப்போம். சாமி எப்படியாவது எனக்கு என் ஆஃபீஸில் 2 இயர்ஸ் ஆச்சு பர்மனன்ட் பண்ணிடணும் அப்படின்னு வேண்டிப்போம். இல்லை பிஆர் வேண்டிப்போம், இல்லை லைசன்ஸ் கேட்போம், இல்லை ஒரு ஓன் ஹவுஸ் கேட்போம், இல்லை பேங்க் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண கேட்போம். சுவாமி சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்துட்டேன், வயசு 27 ஆச்சு, எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும் சாமின்னு கேட்போம். இன்னும் சில பேர் வருவாங்க, 31 வயசு இருக்கும், அம்பாளுக்கு அழுது மனமுருக வேண்டிட்டு கொண்டு போய் சுவாமி திருவடியை வணங்கி 100 ஹீரோவை கொடுத்துட்டு அடுத்த பூஜைக்கு நானே ஸ்பான்சராக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஒரு புள்ள வேணும்னு கேட்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் தான் எல்லா. நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க, லைஃப்னாலே நம்மள்கிட்ட பல பேர் என்ன நினைக்கிறோம், ஆடி கார்ல டிரைவ் பண்ணி போறது தான் நினைக்கிறோம். இல்லை, கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப்.
ரொம்ப நிறைய தங்க காசு சேர்த்துக்கிறது இல்லை லைஃப். அன்பு செலுத்துற அம்மாவை நல்லா வச்சுக்கிறது தான் லைஃப். அதிகாரமான நாற்காலியில உட்கார்றது இல்லை சொசைட்டியில மதிப்பு. ஆரோக்கியமா நம்மளை வளர்த்து அமைச்சு அப்பனை நல்லா வச்சுக்கிறது தான் லைஃப். ஜெர்மன்ல மணிப்பரிசு நிறைய ஹீரோ சேர்க்கறது இல்லை லைஃப். நம்ம சொல்றதுக்காக வீட்டை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்க மனைவியை நல்லா வச்சுக்கிறது தான் லைஃப். சீன பெருஞ்சுவர் மாதிரி வீடு கட்டுறது இல்லை லைஃப். அதுல இருக்கிறதுக்கு ஒத்த புள்ள வேணும், அதுதான் லைஃப். விரல் விட்டு எண்ணக்கூடிய பிரச்சனை வந்தா விரல் பிடிச்சு அழைச்சிட்டு போறதுக்கு ஊரா இருந்தா 4 உறவையும், ஜெர்மனா இருந்தா 4 ஃப்ரெண்டையும் சம்பாதிக்கிறது தான் லைஃப். அதை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்றேன், இன்னிலேருந்து கோவிலுக்குள்ள வரும்போது ஏடிஎம் மிஷின் மாதிரி சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. எனக்கு என்ன வேணுமோ சாமியே நீங்க கொடுங்க. எனக்கு பாருங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தை அழமாட்டாமா, அம்மா நீங்க உட்காந்துக்கங்க. இந்தியாலையும் அழுதா ஆம்பளை தான் தூக்கிட்டு போறான், ஜெர்மன்லயும் அழுதா ஆம்பளை தான் தூக்கிட்டு போறாரு. அதுக்கே அந்த சிஸ்டருக்கு கை தட்டுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே மாற்றி செஞ்சிருவீங்களோன்னு பார்த்தேன். அவர் சொல்றாரு, ஏன் மாப்பிள்ள எப்படி என்னை கொடுக்குறாரு. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இறைவன் சன்னிதானத்துல கர்ப்ப கிரகத்துல இருந்து மந்திரம் சொல்ற இத்தனை ஆச்சாரியார்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கீங்களே, அதுக்கே உங்க திருவடியை தொடர்றதுக்கு நான் கடமைப்பட்டேன். சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாதுன்னு நான் காலைல ஜெர்மன்ல என் பொண்ணு சுவாதி மாப்பிள்ள அவர் தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாரு. வேற விஷயம் இவர் சிரிக்கிறாரு. அப்படி அவனால சொல்ல முடியுது, என்னால சொல்ல முடியல. அப்படிதான் அவர் பயப்படுறார். அங்க திருப்பி இதை வாங்கிட்டு போய் நான் சொல்றேன். ஐயா எங்க தீட்சை பெற்றுக்கிட்டாங்களோ அந்த சிவத்தலத்துக்கு நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். இந்தியாவில் பாண்டிச்சேரி போற வழியில பெரிய மயில மடம்ங்கிறது தமிழ் வளர்த்த மடம். அந்த மடத்துல தான் அவங்க தீட்சை வாங்கிட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், என்னால நீங்க யூடியூப்ல போய் கூகுள்ல மணிகண்டன் ஸ்பீச்சுன்னா நான் ஸ்பிரிச்சுவலும் பேசியிருக்கேன், லிட்ரேச்சரும் பேசியிருக்கேன். அண்ணாமலை மாதிரி ஆட்கள் நல்லது செய்வாங்கன்னு நம்பி பொலிட்டிக்கலும் பேசியிருக்கேன். அதெல்லாம் வேற விஷயம். இங்க நான் வந்திருக்கிறது முழுக்க 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 காமாட்சியினுடைய அருள் இருந்தா தான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து பேச முடியும். அதை நான் சத்தியம் நம்புறேன். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மண்ணுல இந்து மதத்தை வளர்க்கணும்னு ஒரு 40 வருஷமா ஒரு மனுஷன் போராடி இருக்காங்கல்ல, அதற்கு நம்ம கைதட்டி கைநூற்றி ஜெர்மன்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரும்னா நீங்க 4 நாளைக்கு முன்னாடி இந்தியால இருந்து நான் புறப்படுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ப மாட்டீங்க சுவாமி, பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில எனக்கு ஸ்பீச்சு 3 நாள். நான் 7ஆம் தேதி இரவு புறப்படணும். 3, 4, 5 3 நாள் அங்க ஸ்பீச்சு. ஒரு நாள் ராமாயணம் பேசினேன், ஒரு நாள் பெரிய புராணம் பேசினேன், ஒரு நாள் பாரதம் பேசினேன். 3 நாள் ஸ்பீச்சு கேட்டு ஒரு மாமி கண்ணீர் விட்டு அழுதாங்க. இவ்வளவு பிரமாதமா கேட்கிறாங்களேன்னு நினைச்சு நானும் ரொம்ப அவங்கள பார்த்து பேசினேன். கடைசி நாள் சொன்னாங்க, ஐயா ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னாங்க. சரி இவ்வளோ அங்குலா ரிக்வஸ்ட் வைக்கிறாங்களே என்னமான்னு, இன்னைக்கு இரவு எங்க வீட்டுக்கு தான் வரணும்னாங்க. பொதுவாக என் உடம்ப பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப டயத்தில் இருக்கிறவங்க. சரி இவ்வளோ அன்பா 3 நாள் உபன்யாசம் கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்கன்னு நான் நினைச்சு, நான் முன்னாடி சாப்பிட்டா அளவா சாப்பிடுவேன். தோசைன்னா 2, பூரின்னா 1, இட்லின்னா 4, இடியாப்பம்னா 2, மேலே சம்பளம் போட்டுப்பேன். இப்பதான் ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு உயிரே வருது. நம்மளே நம்மளை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 டம்ளர் பால் 4 பழத்தை சாப்பிட்றவன். நீங்க மறந்துடக்கூடாது, அந்த அம்மா வீட்டுக்குள்ள போறேன், அது உள்ளேந்து கூப்பிடுது, வாங்க தம்பி வரக்கூடாதவெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்தா சாப்பிடவா போறீங்க. நான் பதறிட்டேன். 2 மணி நேரம் பசியோடு போயிருக்கேன். நான் கிண்டலா சொன்னேன், நான் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன விட்டுறவா போறீங்க. அதுக்கும் அந்த அம்மா கவுண்டர் போடுது, அப்படியே நம்ம வீட்டுல கை நினைச்சாலும் சும்மாவா போவீங்க, நம்ம குழந்தைங்க கையில 1000மோ 2000மோ கொடுக்க மாட்டீங்களான்னு. நான் எத்தனைமா புள்ளேன்னு, எனக்கு 2, தம்பிக்கு 2, தங்கச்சிக்கு 1, அண்ணனுக்கு 3ன்னுச்சு.
அதுக்கு நம்ம ஊர் வசந்த பவன்லேயே நம்ம சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாம். அப்புறம் நான் சொன்னேன், கொடுத்தா கூட வாங்குறாப்லையா வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. 2 இட்லி சாப்பிட்றதுக்கே இன்னைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இவ்வளவு யோசிக்கிறோமே. யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டா 3 நாள் வைக்கிறதுக்கு யோசிக்கிறோம். 35-40 வருஷம் ஒரு அந்நிய மண்ணில், அதுவும் பிற மதங்களுக்கு மத்தியில் இந்த மதத்தையும் ஒரு வளர்த்து இந்த கோவிலை உருவாக்கியிருக்காருன்னா, ராஜராஜ சோழன் கோவில் கட்டினது பெருசா இல்லை, அது மன்னனா கட்டின கோவில். மக்களுடைய உதவியோட கட்டியிருக்காங்க. இந்த ஜெர்மன் தான் பெரிய நம்ம இந்து தலத்தை, இந்து டெம்பிளை கட்டுறதும் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஐயா சொன்ன மாதிரி 5 பேரா போகக்கூடாது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஐயாவோட 10 நிமிஷம் ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தேன். அருமையா சொன்னார். ஐயா, கும்பாபிஷேகம்னா என்ன, கோவிலுக்கு எதுக்கு போகணுங்கிறத உடைச்சு சொல்லுங்க. முதல்ல உங்கள்கிட்ட ஒன்று ரிக்வஸ்ட் வைக்கிறேன். கும்பாபிஷேகம் நடக்கும்போது இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியலையா சர்வீஸ் பண்ணி இந்த அன்னதான கவுண்டர் அங்கே போய் பார்த்தேன். பொருளை வீணாக்காதீங்க, இங்கேயே சாப்பிடுங்க, பேக் பண்ணி கொண்டு போகாதீங்கன்னு. சாப்பிட்டு டஸ்ட்டு கீழே போடுறான்னா அதை எடுத்து போடுங்க. கும்பாபிஷேகத்துக்கு கோடி கொடுக்கிறவனை விட குப்பையை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறவனுக்கு தான் காமாட்சியுடைய அருள் நிறைய கிடைக்கும் நான் நம்புறேன். நான் இப்பயும் சொல்றேன், இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க சாமியை பத்தி தப்பு பேசாம போங்க, கோவில் நல்லா இருக்கு. ஐயா சொல்றாரு, நான் சொல்லணும்னு நினைச்சதுல நீனே சொல்றியா? வாரியார் சாமிகிட்ட போய் கேட்டேன். ஒரு மனுஷன் எல்லாருடைய உதவியோட 40 வருஷமா ஜெர்மன்ல ஒரு பிரமாதமான டெம்பிள் கட்டியிருக்காரு, காமாட்சி டெம்பிள். அங்க எல்லாம் பிரமாதமா உரிய நேரத்துல வழிபாடு நடக்குது, மக்கள் துணையோட பூசை நடக்குது, அன்னதானம் நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்குது, எல்லாம் பிரமாதமா நடக்குது. ஆனா என் மக்களுக்கு கோவிலுக்குள்ள எப்படி போகணும், ஏன் அர்ச்சனை பண்ணணும்னு தெரியலையே சாமின்னு. அதை வச்சே சொல்லுன்னாரு. உலகத்திலேயே வாரியார் மாதிரி ஒரு பேச்சாளர் கிடையாது. இன்னமும் ஒருத்தர் அப்படி பிறக்க முடியாது. ஏன்னா ஒரு ஊர்ல சாமி பேச போறாரு, ஆரம்பிக்கிறாரு. பாடும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நந்தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 இருந்தா சொல்லிட்டு சொல்றாரு. இன்னைக்கு நான் பேச போறது சிவபுராணம். என்ன சொல்றாரு? சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை கேட்க வந்த உங்களுக்கெல்லாம் திருவிளையாடல் புராணத்தினுடைய சிறப்பையும் சிவபுராணத்தையும் இணைச்சு சொல்ல போறேன். அப்பெல்லாம் ஊர்ல கோவில்ல கும்பாபிஷேகம் திருவிழான்னா பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லை. இந்த மாதிரி வேஷ்டியை கட்டிட்டு ப்ரொஜெக்டர் வச்சு சினிமா போட்டுருவான். கடைசி நாள் விளையாட்டு விழாக்கு உபன்யாசம் வைப்பான். சாமி வர்றதுக்கு முன்னாடி 6 நாள் சினிமா போட்டுட்டான். சாமி கடைசி நாள் விளையாட்டு விழாக்கு பேச வந்திருக்காரு. அவர் கேட்ட கேள்வி, திருவிளையாடல் புராணத்துல முருகனுக்கு அப்பாவா வந்தது யாருன்னு. இப்ப நம்மள்ட்ட கேட்டா நம்ம சாய்ஸ்ல விட்டுருப்போம். ஒரு சின்ன பையன் இருந்துச்சான், சாமி என்ன கேட்கிறேன்னா, திருவிளையாடல் புராணத்துல முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னா, ராத்திரி அவன் சினிமா பார்த்துட்டான். முருகனா வந்தது சிவகுமார், அப்பாவா வந்தது சிவாஜி. சிவாஜி அப்படின்ட்டான். இப்படி எல்லா ஆடியன்ஸும் சிரிச்சாங்க. உடனே அந்த பையனை கூப்பிட்டு தனக்கு போட்ட ஆடை அந்த குழந்தைக்கு போட்டுட்டு, புள்ளன்னா இவன் தான் பிரில்லியன், ஃபாதர் மதர் வாங்கன்னு சொல்லி தான் போட்டிருந்த செயின் அந்த அம்மாவுக்கு போட்டுட்டு கம்பராமாயண புஸ்தகத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க, பிள்ளைய இப்படிதான் நீங்க வளர்க்கணும். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்திய நம்ம காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்திஜிம்போம். எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருவை நம்ம நேருன்னு சொல்ல மாட்டோம், நேருஜிம்போம். அது போல இவன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னா, கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சொன்னான். அதுக்காக அப்ரிசியேஷன். தப்பையும் சுட்டி காட்டினாரு. அந்த குழந்தைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தார்ல. அந்த மாதிரி இப்ப எல்லாருமே நம்ம அந்த அர்ச்சனை கூடைய வாங்கிட்டு நேரா கோவிலுக்குள்ள வருவோம். காமாட்சி அம்பாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு யாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. நம்முடைய ரிலீஜனுடைய ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் எங்கேருந்து பிகின் ஆகுது, எங்கேருந்து முதல்ல தொடங்குது அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த அர்ச்சனை கூட தான். எப்படி இது நான் சொல்லல, வாரியார் சொல்றாரு. இப்ப வாசல்ல
ஒரு 30 ஈரோ கொடுத்து அர்ச்சனை கூட வாங்கிடணும். வாங்குறோமா? உள்ள கொண்டு வரோம். இந்த சிவாச்சாரியார்கள் இருப்பாங்க கோவிலுக்குள்ள, அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்குள்ள வாசல்ல இருந்து வரும்போது இந்த கடையில இதுக்கு பேர் என்ன, கோகனட் தேங்காய் தானே, 30 ஈரோல 20 ஈரோ நான் தான் பிக்கெஸ்ட் மேன் நினைச்சான். நான் தான் ரொம்ப பெரிய ஆளு, நான் தான் ரொம்ப பெரிய ஆளு நினைச்சான். இந்த பனானா சிரிச்சிச்சான், இடியட். நான் 5 ஈரோ, நான் இல்லைன்னா சிவாச்சாரியார் பண்ணி உள்ளேயே சேர்க்க மாட்டாருன்னு தான். இந்த வெத்தலை பாக்கு ரொம்ப சிரிச்சுதான், இடியட் இடியட். நீ 20 ஈரோ, நீ 5 ஈரோ, நான் 4 ஈரோஸ். நான் இல்லைன்னா ஓம்பூர் கோவிட்ஸ் தச்சம் தர்வரண்யம் பர்போ தேவஸ்தே தீமிகிதியோ யோன பிரஜோதயாதுன்னு நேவதியமே பண்ண மாட்டாங்க. வாயுக்கூடு. சிவாச்சாரியார் வந்தோன்னா அந்த அம்மா அர்ச்சனை கூட கொடுத்துருப்பாங்க. பேர் என்ன? கலா. உங்க கோத்திரம் என்ன? ராசி என்ன? நட்சத்திரம் என்ன? இவர் ஆரம்பிச்சிட்டார். சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரதன்னம் தியாகி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு இந்த தேங்காவை எடுத்து பக்கத்துல இருக்க கல்லுல மொட்டையர்னு அடிச்சிருக்காரு. தேங்காய் 2ஆ போச்சு. இந்த வாழைப்பழம் சிரிச்சுதான். 20 ஈரோன்னு மண்டையை உடைச்சுட்டாங்களேன்னு தான் வாரியார் எழுதுறாரு. இந்த கோவிலுக்குள்ள குழந்தைய கூட்டிட்டு வரும்போது அம்மா சொல்லி தான் கூட்டிட்டு போவா. நான் டெம்பிளுக்கு போறேன், பூசை முடிஞ்சு எல்லாரும் வருவாங்க, வம்பு பேசிட்டு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீ வாயை மூடிட்டு வரணும், வேணும்னா இங்கே சாப்பிடும்பா. சரிம்மான்னு சொல்லிட்டு வந்தோன்னு சொல்லுவான். பூஜை நடக்கும் போதே அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குதும்பா. உலகத்திலேயே எங்க கேட்கக்கூடாதோ அங்க பசிங்கிறத உள்ள கேட்பான். கல்யாண வீட்டில் இலையில உட்காரும் போது அம்மா பீப்பான். ரெண்டையும் பொறுத்துக்கக்கூடிய ஒரே ஒருத்தி யாருன்னா அவதான் பெற்ற தாய். வேற யாரும் அதை செய்ய மாட்டாங்க. அந்த குழந்தை பசின்னு இந்த சிவாச்சாரியார் உள்ளேருந்து பார்த்துட்டாரு. பாப்பா அப்படின்னாரு, உன் பேர் என்ன? சுபா. டக்குன்னு அப்படி பிரிச்சாரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதாமா, நேரடியும் பண்ணி வச்சுன்னு பழத்தை கொடுத்தாரு. இப்ப கோகனட் சொன்னதான், நானாவது 20 ருபீஸ் மண்டையை தான் உடைச்சாங்க, நீ 5 ருபீஸ் தோலையை உடிச்சுட்டாங்களே. ஸ்ரீலங்காலேருந்து நீங்க எல்லாரும் ஒரு தடவை கை தட்டி உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த கும்பாபிஷேகத்துக்காக ஸ்பெஷலா வந்திருக்காங்க. அத்தனை பேர் உலகத்திலேயே சொல்றேன், மந்திரங்களை தப்பு இல்லாம சொல்றதும், தேவார திருவாசகத்தை தப்பு இல்லாம சொல்றதும், தர்ப்பபுரியை கரெக்டா பிடிச்சு கும்பாபிஷேகம் பண்றதுக்குமே உறக்கப்பட்ட தமிழர்கள் நம்முடைய இலங்கை தமிழர்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் அதுக்கு அடுத்த விளக்கம் சொல்றேன். இவங்களுக்கு எல்லாம் வாசல்ல ஒருத்தர் சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா பண்றவருக்கு வெத்தலை பாக்கு போடணும். ஜெர்மன்ல போய் எங்க ஷாப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, எங்க ஸ்டோர் இருக்குன்னு தெரியாது. இவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டெய்லி வாசல்ல சர்வீஸ் பண்றவரு வெத்தலை பாக்கு போட்டிருப்பாங்கன்னு இந்த அர்ச்சனையில நம்ம என்ன பண்ணுவாங்க, போகும்போது இருக்கக்கூடிய வெத்தலை பாக்க அவர்கிட்ட கொடுத்தோன்னு அவர் வாங்கி உள்ள போட்டாரு. இப்ப கோகனட் சொன்னதான், நானாவது 20 ஈரோ மண்டையை உடைச்சாங்க, நீனாவது 5 ஈரோ தோலை உரிச்சாங்க, அவன் 4 ஈரோ உள்ளே போயிட்டான். இப்ப 3 பேரும் கூட்டணி வச்சாங்க. என்னடா நீ 20 மண்டை உடைச்ச, நீ 5 தோலை உரிச்ச, நீ 4 ஆளு போயிட்ட, 1 ஈரோக்கு ஒருத்தன் வந்தானே, அவன் யாருன்னா அதான் கற்பூரம். சிவாச்சாரியார் நேவேத்தியம் பண்ணி நெருப்புல காமிச்ச போது வந்தவங்க எல்லாம் ஓம் சக்தி பராசக்தின்னு போட்டாங்க, முருகா முருகான்னு கன்னத்துல போட்டாங்க, சிவசிவான்னு கன்னத்துல போட்டாங்க. இப்ப வாரியார் சொல்றாரு, இந்துக்கள் கோவிலுக்குள்ள போகும்போது தேங்காவை மாதிரி ஆணவமா போகக்கூடாது, வாழைப்பழத்தை பாரி கண்மையா போகக்கூடாது, வெற்றிலை பாக்கை போல மாய வாழ்க்கை வாழக்கூடாது, கற்பூரம் போல உங்கள் இதயத்தை காமாட்சி சன்னிதானத்தில் கரைத்து விட்டால் காமாட்சி உங்களை பார்த்து கன்னத்தில் போட்டுக் கொள்வார். அப்ப அதுக்கு 3 வார்த்தை வச்சார், ஆணவம் கண்மம் மாயை, இது 3 இருக்கக்கூடாது. இப்ப ஒரு டெஸ்ட் உங்களுக்கு. இன்னும் அந்த அம்மா சொல்றாங்க, நல்லா தானடா பேசிட்டு இருந்தேன், இந்த டெஸ்ட் தான் எனக்கு பயம் வந்துடும் அப்படின்னு. நாங்கெல்லாம் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இந்தியாவில் சிவன் கோவிலுக்கு போவோம்.
அதுவும் பெண்கள் ரொம்ப நியமமா போவீங்க, அப்படியே இடிச்சுக்கிட்டு நிற்பாங்க எல்லாரும். அதுவும் ஒரு அம்மா சிவபுராணம் அப்படி சொன்னோம், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோவிலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. 1 மாசம் பார்த்தேன், 2 மாசம் பார்த்தேன், 3 மாசம் பார்த்தேன், 4வது மாசம் கையை பிடிச்சிட்டேன். இன்னும் சிவாச்சாரியார் சிரிக்கிறார், இந்த மாமி தப்பா சொன்னாலே பிடிச்சிட்டேன், வேற எதுக்கும் பிடிக்கல. நமக்கு அந்த மாதிரி ஜாதகத்துல பிராப்தமும் இல்லை. அவர் சொல்றாரு, உனக்கெல்லாம் ஒன்னே பெருசு. அப்படி கையை பிடிச்சோன்னு மாமிகிட்ட கேட்டேன், சுவாமி இங்க இருக்கு, நீங்க ஏன் அங்க பாக்குறீங்கன்னு. அதுக்கு அந்த மாமி சொன்னது, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதானே இருக்கு. நீங்க நல்லா நினைச்சுக்கங்க, காமாட்சி டெம்பிளுக்கு எதுக்கு வரும்? மனசுல பற்ற துறக்கிறதுக்கு வரும். ஏன் சிவனை போய் பார்க்கிறோம், ஏன் விநாயகரை பார்த்து குட்டு போட்டுக்கிறோம்? நமக்கு புத்தி வரணும், அறிவு ஆக்டிவேட் ஆகணும்னு. ஆனா 400 ஈரோல உள்ள செருப்பு மேல உள்ள பற்ற துறக்க முடியல, வாசல்ல எட்டி எட்டி பார்க்கிறோம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், முதல்ல கோவிலுக்குள்ள பற்ற துறக்கணும்னு வந்துட்டு செருப்பு மேல உள்ள பற்றையே துறக்க முடியலன்னா நம்ம இந்துயிசம் வளராது. உங்களை கைகூப்பி சொல்றேன், முதல்ல கோவிலுக்குள்ள வரும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. ஆணவம் கர்மம் மாயை இருக்கக்கூடாது. கற்பூரம் போல தன்னுடைய இதயத்தை முதல்ல கரைக்கணும். அதுதான் முதல் ஃபண்டமெண்டல். யாகசாலை எண்ணிலேருந்து சாமி தொடங்க போறீங்க? 25. கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காரணும். திருப்பி திருப்பி என்னால வெறும் 100 ஜோக் சொல்லி பேச முடியும். இப்ப நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் ட்ரிப்ளிகன் இன்டர்நேஷனல் ஹியூமர் கிளப் சாப்டர்ல நான் 1.5 மணி நேரம் ஹியூமரா பேசுறதுலாம் இருக்கு. 100 ஜோக் சொன்னேன். சார் மாதிரி ஒருத்தர் 100வது ஜோக்கு சிரிச்சாரு, எதுக்குங்கன்னு. இப்பதான் முதல் ஜோக்கே புரிஞ்சது. இங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இது வெறும் சிரிச்சுட்டு போறதுக்கான விஷயம் இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு யாராவது நான் 100 யூரோ கொடுக்கணும்னு நினைச்சேன், இல்லை சார் சுவாமி என்னைய நல்லா வச்சிருக்காரு, நான் 1000 யூரோவா கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் நான் வந்துட்டு போனதுக்கு சர்வீஸ் நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, கும்பாபிஷேகம் எத்தனை பேருக்கு அந்த கான்செப்டை தெரிஞ்சு நம்ம கும்பாபிஷேகம் பார்த்துக்கணும். எல்லாரும் வருவோம், சும்மா சுவாமியை கன்னத்துல போட்டுக்கிறோம், கும்பாபிஷேகம் நடக்குது, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, யாகசாலை இருக்கு, கும்பம் இருக்கு, ஏதோ தண்ணியை ஊத்த போறாங்க, அடுத்து 48 நாள் மண்டலாபிஷேகம் நடக்க போது சாமியை பார்த்துட போறோம்னு நினைக்கிறோம். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டி பேப்பர் பிரசன்டேஷன் ஓரியன்டேஷன் மாதிரி இருக்கும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நல்ல விஷயத்தை விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி தான் வச்சுக்க போறேன். முதல்ல வழிபாடுங்கிறது 3. இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன? நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இந்த இடத்துக்கு பேர் என்ன? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆலயம். வெரி குட். அவருக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளாஸ் கொடுங்க. நல்ல நல்ல ஆலயம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இந்த ஆன்மா லயக்கக்கூடிய இடம் தான் ஆலயம்னு பேரு. இதை இன்னொரு பேரா சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன? ஆலயம்னு சொல்லலாம், இல்லாட்டி கோவில். அதுக்கு அவருக்கே கை தட்டுங்க. கோவில் தான் வேற ஒண்ணும் இல்லை. கோன்னா தலைவன், இல்லைன்னா இருப்பிடம். நமக்கெல்லாம் தலைவனாக அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரம்புதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானாகிய இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம். அவளுக்கு பேரு காமாட்சின்னு பேரு. நம்மளை பெத்த தாய்க்கு மாதான்னு சொல்றோம். இந்த தேகத்தை தந்தவன் தேக மாதா. மந்திரங்களுக்கெல்லாம் ஒருத்தி இருக்கா, அவதான் காயத்ரி மாதா. ஓம்பூர் பவட்ச ரச்சசரண்யம் பர்கோ தேவத்தே தேவிகிரியோ. வேதத்துக்கு மாதா உண்டு. இந்த உடம்பு தேகத்தை தந்தவளுக்கு தேக மாதா. இந்த ஜெர்மனியே காக்குறால இவதான் ஜெகன் மாதா. இந்த பூமிக்குரிய புவனேஸ்வரி யாருன்னா இந்த காமாட்சி. நான் சாமிகிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறேன், எப்படி தமிழ்நாட்டில் ஒரு சமயபுரமோ, எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மதுரை மீனாட்சியோ, எப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரோ, அது மாதிரி இனி வரும் காலத்துல ஐரோப்பா அப்படின்னாலே அது ஹம்ல இருக்கக்கூடிய காமாட்சி ஆலயம் சொல்லக்கூடிய இது சத்தியம். அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. ஒவ்வொரு விக்கிரகமும் நீங்க நின்று பேசலாம்.
ஆதி விக்கிரகம் காமிக்கிறார், இத்தனூண்டு இருக்கு. இந்த அம்பாளுக்கு அப்படியே பேசும்போது அதுவும் அந்த ஸ்ரீசக்கரத்தையும் அதுக்கு முன்னாடி உள்ள பீடத்தையும் நான் பார்க்கும்போது காஞ்சி காமாட்சி இங்க இருக்க. இன்னொன்னு சொல்றேன், ஆதிசங்கரரும் மகா பெரியவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய கிடையாது. இந்து மதத்தை இந்த மண்ணில் விதைச்ச ஆதிசங்கர பகவத்பாதாவை சிருங்கேரியில அவரு வச்சிருக்காங்க, காலடியில இருக்கு. தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 கோவில்ல தான் ஆதிசங்கரருக்கும் மகா பெரியவருக்கும் சன்னதி உண்டு. ஆனா உலக வரைபடத்துல ஒரு ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஹம்ல இந்து மதத்தை இந்த மண்ணில விதைத்த ஆதிசங்கரருக்கும் இந்து மதத்தை வளர்த்த 68வது பீடாதிபதிக்கும் ஒரு சேர ஸ்டாச்சுவா வச்சிருக்காங்களே, அதற்காகவே அனந்த கோடி 1000 அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்து மதம் கிடையாது, இந்து மதம் கிடையாது. சரி, இப்ப மதத்துக்குள்ள வரேன். இதுக்கு கோவில்னு பேரு, ஆலயம்னு பேரு. நல்லா கேக்குறீங்க. எனக்கு எப்போதுமே கூட்டத்துல பேசிதான் பழக்கம், அது கூடி கலைஞ்சிடும். அதுக்கு பேர் தெருக்கூட்டம்னு பேரு. சாமிக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, குருமகா சன்னிதானம். இதுக்கு பேரு திருக்கூட்டம்னு பேரு. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்தாலே நீங்க அதை பார்க்கும் போது சாமிகிட்ட சொல்லுவீங்க, 3 நாளைக்கு முன்னாடி பேசினாங்கல்ல ஐயா, அதுபடி இங்க நடக்குதுன்னு எது சிந்திக்கிறாங்களோ அதுக்கு பேரு திருக்கூட்டம்னு பேரு. வெளியில ஆடிட்டோரியத்துல நடந்தா அதுக்கு பேரு தெருக்கூட்டம்னு பேரு. கோவிலுக்குள்ள உட்கார்ந்து கேட்டா திருக்கூட்டம்னு பேரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு நன்றி. இப்ப நல்லா கேட்டுக்கங்க, வழிபாடு 3 தான். அருவ, உருவ, உருவ. இந்த 2ஐயும் தூக்கி வெளியில போட்டுருங்க, நமக்கு தெரியாது அதை பத்தி. அருவ உருவை யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உலகம் முழுக்க இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது 3வது நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சு உருவ வழிபாடு. கோவில்ல 3 கோவில் இருக்கு. கோவில்ல 3 கோவில் இருக்கு. ஒண்ணு இந்த மண்ணை வாங்கி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, அதுக்கு பேர் புதிய கோவில். மண்ணை வாங்கி கல்லை வச்சு செங்கலை வச்சு கோவில் கட்டி கர்ப்ப கிரகத்துல சாமி வச்சு கும்பாபிஷேகம் பண்றது முதல் கோவில் புதுசு. 2வது கோவிலுக்கு ஏன் கும்பாபிஷேகம்னா, இப்ப மாதிரி அப்பெல்லாம் சிசிடிவி கிடையாது, கன்னு கிடையாது, கேமரா கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது, கதவே கிடையாது. விசர்ஜத்து சாமியை தீண்டிட்டா அதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டாம், மந்திரத்தை சொல்லி இந்த தண்ணியை மேல ஊத்திடலாம். அது 2வது கும்பாபிஷேகம். 3வது கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. இப்ப தம்பி கேட்கலாம், ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டா, பகலையும் இரவையும் பிரிக்கிறது 12. ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், 12 ராசி. ஒரு மகாமகம் 12 வருஷம், ஒரு குறிஞ்சி மலர் பூப்பது 12. நம்ம உடம்புலயே சைக்காலஜி படி, சயின்ஸ் படி உடம்புல ஒரு மாற்றம் வர்றது 12. 12ங்கிறது புனிதம். இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், 29ஆம் தேதி நடக்கக்கூடிய குடமுழுக்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ 12 ஆண்டு உங்க ஆயுள் நீடிக்குது. இது சத்தியம், இது சத்தியம். வேதம் அதுதான் சொல்லுது. சார் நான் நீங்க பார்க்க முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நோ ப்ராப்ளம். 48 நாள் மண்டலாபிஷேகத்துக்குள்ள பார்த்தாலும் அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. அப்ப கும்பாபிஷேகம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஐ கான்டாக்டோட டிராவலா இருந்தீங்க, ரொம்ப அட்டன்டிவா கேட்குறீங்க. யாரும் பேசக்கூடாது இடையில. இங்க உயிரை பணைய வச்சு பேசுறேன். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு இந்தியாவில் கொடுக்கறதுக்கும் கோடியை தர்றதுக்கும் ஆள் இருக்கு. இங்க வந்து நான் பேசுறது இந்து சமயத்தை நான் திருப்பி சொல்றேன், 1 மணி நேரம் பேச்சு கேட்கறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. 40 வருஷம் இந்த கோவிலை செதுக்கி செதுக்கி உருவாக்கி இருக்காரு. அந்த மனுஷனுக்கு 1000 மனச கோடி கொடுக்காரு, 1000 மனச கோடி முடியாது. ஏன்னா இந்த மனசு இருக்கு பாருங்க, ஒரு குரங்கு அங்க இங்க அலைப்பாய். நம்மளால ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி கவனமா இருக்க முடியாது. அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு நம்ம மனசுக்குள்ள. டஸ்ட்பின் மாதிரி அவ்வளவு அழுக்கு வச்சிருக்கோம். வெறும் சிற்பத்தை மட்டும் செதுக்கல, இந்து மதத்தை செதுக்கி செதுக்கி இந்த மண்ணில் உருவாக்கி இருக்காங்க. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க யாகசாலைன்னு. இந்த யாகசாலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 10 வருஷம் வேலை படிச்சிருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை 10 நிமிஷத்துக்குள்ள உடைச்சு உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு பேர் என்ன? வெரி குட். இதுக்கு பேர் என்ன? தண்ணி. ஜெர்மன்ல, இத்தாலியில, பெல்ஜியத்துல தண்ணியை பத்தி கேட்கலாமா? இப்பதான் ஒருத்தர் மாப்பிள்ளை இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கு அப்படிங்கிறாரு.
அதுக்கு பேர் பஞ்சபூத சேர்க்கைன்னு பேரு. மண், விண், நீர், நெருப்பு, காற்று. மண், விண், நீர், நெருப்பு, காற்று. யாகசாலையில ரெண்டை தான் மையப்படுத்துவாங்க. ஒன்று நீர், இன்னொன்று நெருப்பு. ஒன்று நீர், இன்னொன்று நெருப்பு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த செயின் இருக்குல்ல, இது தங்கத்தில் உடனே சகோதரி மாமனார் போட்டது இல்லைம்மா, நானே வாங்கியிருக்கேன். இப்போ இந்த செயினை பத்தர்கிட்ட கொடுத்து பிரேஸ்லெட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நெருப்புல போட்டு உருக்குவாங்க. நெருப்புல போட்டு உருக்குவாங்க. இப்ப நான் பாலாஜி வீட்டுக்கு 2 நாளா வரேன்னு சொல்லிட்டேன் கெஸ்டா. நம்ம மாப்பிள்ளையா இருந்தா கூட என்ன நினைச்சாரு, மாமனார் வராது, இருக்கிற சாமான்லாம் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி, இதுக்காக திருச்சியிலேருந்து அவங்க அம்மாவை வர சொல்லி விதவிதமா வீட்டை கிளீன் பண்ணி சமைச்சு எல்லாம் பண்ணா கூட இது இங்க தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க டாய்லெட்டே போனாலும் டிஷ்யூ பேப்பர்னா கூட இந்த இடத்துல அழுக்கு இருக்குன்னு தண்ணியை வச்சுதான் கழுவுறீங்க, தண்ணியை வச்சு துடைக்கிறீங்க. அப்ப நெருப்பினுடைய வேலை என்ன? நெருப்பினுடைய வேலை என்ன? அழுக்க பொசுக்கும். நீரினுடைய வேலை என்ன? அழுக்க அகற்றும். நெருப்பினுடைய வேலை என்ன? அழுக்க பொசுக்கும். நீரினுடைய வேலை என்ன? அழுக்க அகற்றும். நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்க பொசுக்கிறதுக்கும் அகற்றத்துக்கும் தான் யாகசாலையில நெருப்ப வளர்த்து நீரை உள்ள வைக்கிறாங்க. தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம், அது ஏன் சார் கும்பம்னு வைக்கிறாங்க? நேரா வந்து மந்திரத்தை சொல்லி கும்பத்துல தண்ணி ஊத்தலாம்ல. இப்ப சாமிக்கு எல்லா இடத்துலயும் சன்னதி இருக்கு, சிலை இருக்கா, உள்ள பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப, நான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு இந்துவும் படிக்க வேண்டிய புஸ்தகம் வாழ்க்கையில 2. ஒன்று அர்த்தமுள்ள இந்து மதம், இன்னொன்று தெய்வத்தின் குரல். ஒன்று அர்த்தமுள்ள இந்து மதம், இன்னொன்று தெய்வத்தின் குரல். அந்த 2 புஸ்தகத்தையும் தலைகீழ இந்த மனிதர் படிச்சிருக்காரு. அந்த ஆபீஸ்ல நிற்கும் போது நான் அசந்து போயிட்ட தெய்வத்தின் குரலை பற்றி சொன்னாரு. எனக்கு என்ன தெரியுமா பெருமை? நீங்க எதுவுமே செய்யாட்டி ஓப்பனா சொல்றேன், ஒரு என்சைக்ளோபீடியாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுறேங்கிறது தான் எனக்கு பெருமை. நான் திருப்பி சொல்றேன், இங்க உள்ளவங்க அவர்கிட்ட திருநீர் பூசிட்டு போங்க, உங்க உடம்புக்கு வியாதியே வராது. உங்க லைஃப் முதல்ல பிரைட்டா இருக்கும். நீங்க நினைக்கிறது நடக்கும். ஏன்னா சாமியோட பேசுறதுக்கான தகுதிய புஸ்தகம் படிச்சு 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 ஞானத்தை வளர்த்துருக்காரு. சுவாதி சொன்ன போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அவர் வெறும் கோவிலுக்கு மட்டும் தலைமை சிவாச்சாரியார் இல்ல, எல்லா குடும்பத்துக்குமே அவர் தான் பெரிய ஹீரோ மாதிரி. அந்த பர்சனல் கான்டாக்ட் இருக்கு பாருங்க, பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா போயிட்டாங்க. இப்ப கோவிலுக்கு இந்த சுவாமி சிலையை எங்கேருந்து கொண்டு வரோம்? விநாயகரோ முருகனோ அம்பாலோ மலையிலேருந்து செதுக்கி கொண்டு வரோம். அதுக்கு பேரு கருவறைன்னு பேரு, கர்ப்ப கிரகம்னு பேரு. இப்ப பாலாலயம் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அவ்வளோ வைப்ரேஷனும் சக்தியும் அந்த இடத்துக்கு உண்டு. ஆனா இப்ப எடுத்து கொண்டு போய் கருவறைக்குள்ள வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு நிமிஷம், கும்பம் ஏதாவது இருக்கா? நான் இன்னைக்கு சொல்றேன், இதை பதிஞ்சு யூடியூப்ல போடுங்க. உலகம் முழுக்க தமிழர்கள் கத்துக்க வேண்டிய மீட்டிங் இந்த மீட்டிங். நானே நாளைக்கு நினைச்சாலும் இப்படி பேச முடியாது. என் வாழ்க்கையிலே முதல்ல ப்ராக்டிக்கலாக பேசுறது இன்னைக்கு தான். சயின்ஸ் மாதிரி, ஏன்னா எனக்குலாம் நான் சயின்ஸ் படிக்கும் போது இது பிப்பட்டு, இது பீரூட்டு அப்படின்னு சொல்லி இதை ஆச்சிட்டுப்பான். பையன் சொல்லுவான், மாப்பிள்ளை ஊற்றினா வெந்துருப்பான். அப்படி லேபரேட்டரி இல்லாத ஸ்கூல்ல படித்து வளர்ந்தவங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்றேன். இதுக்கு பேர் என்ன? கும்பம். இன்னொரு தடவை சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? கும்பம். இப்போ கும்பாபிஷேகம்னா சிவாச்சாரியார்லாம் கோச்சுக்க கூடாது, எல்லாரையும் இப்போ வேதம் படிக்க வைக்கிறேன். இதுதான் சாமியினுடைய உடம்பு. இது என்னது? நல்லா சேர்ந்து சொல்லுங்க, இது என்னது? சாமியினுடைய உடம்பு. இது என்னதுங்க? இது என்னது? கண்ணு. இது என்னது? கண்ணு. இது மேல தேங்காய் வச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? தேங்காயில் என்ன இருக்கும்? தேங்காயில் என்ன இருக்கும்? கண்ணு இருக்கும். அதுதான் சாமியினுடைய கண்ணு. இது என்னதுங்க? முடி. எக்ஸலண்ட். முடி. முடிதான். இது என்ன முடி? தேங்காய்க்கு கீழே மாவுளை இருக்கு பாருங்க, அதான் இறைவனுடைய சடை முடி.
நம்ம உடம்பை இயக்குது இல்ல, ரத்தம் இருக்கணும்ல, ரத்தம் ரத்தம். சாமியினுடைய கண் இருக்கு, சடைமுடி இருக்கு, ரத்தம் உள்ள இருக்க தண்ணி தான் ரத்தம். இப்ப நீங்க கேட்கலாம், பாலாஜி சயின்ஸ் படிச்சவர் சார், உங்க ஸ்பிரிச்சுவலை வச்சு கதை விடாதீங்க, கண் இருக்கு, முடி இருக்கு, ரத்தம் இருக்கு, உள்ள தாது பொருள் வேணுமேனு கேட்பாங்க. அந்த கும்பத்துல சில பொருள்லாம் உள்ள போடுவாங்க, அதுதான் தாது பொருள். இப்ப எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே என் போட்டோவை 32 தடவை எடுத்த ஒரே மேடம் நீங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தறி இப்படி உட்காந்து எடுத்தாங்க, இப்படி எடுத்தாங்க. எந்த பக்கமாவது நான் அழகா இருக்க மாட்டேன்னா நினைச்சு எடுக்கிறீங்க. நான் கொஞ்சம் அஜித் மாதிரி இருப்பேன், அதுக்கு ஏன் சார் நீங்க எடுக்கிறீங்க? அதுக்கு உடனே இவர் பார்க்குறாரு, பொய்ய அளவா சொல்லி. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க, சுவாமிக்கு கண் இருக்கு, சடைமுடி இருக்கு, ரத்தம் இருக்கு, உடம்பு இருக்கு, தாது பொருள் இருக்கு. இப்ப தங்கச்சி ஒரு கேள்வி கேட்கலாம், நம்மள மாதிரி எலும்பு நரம்பு வேணுமே, எலும்பு நரம்பு வேணுமே, இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா சுத்தி இருக்காங்கல்ல, அதுதான் எலும்பு நரம்பு. இப்ப இந்த கும்பத்துக்கு தான் உருவம் கொடுத்துட்டாங்க. கும்பத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? கும்பத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்க? உருவம். எக்ஸலண்ட் ஆன்சர். உருவத்துக்கு எப்படி உயிர் கொடுப்பீங்க? உருவத்துக்கு எப்படி? கை தட்டுங்க சார், சூப்பர். முடிஞ்சு போச்சு. நீங்க தயவு செய்து இதை நீங்க இந்த வீடியோவை பிளே பண்ணணும். கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு எல்லாருக்கும் இப்ப வேலை தெரிஞ்சு போச்சு. நான் பேசுறது எப்படி இந்த மைக்ல பேசினா எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கேக்குதோ, சிவாச்சாரியார்கள் சொல்றாங்கல்ல மந்திரம், அது தர்பங்கிற மின்கடத்தி வாயிலாக, தர்பங்கிற மின்கடத்தி வாயிலாக இந்த கும்பத்துக்கு போய் ஒவ்வொரு காலமும் உயிர் கொடுத்து பூர்ணாகுதின்னு இறைவனுக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு பசிக்குது இல்ல, இதுக்குள்ள ஒரு அக்னி இருக்கும், அதை எப்படி தணிப்போம்? உள்ள சாப்பாடை போட்டு தணிக்கிறோமா? அது மாதிரி இறைவனுக்கு பூர்ணாகுதிங்கிற ஒரு படைகளை போட்டுட்டு எல்லா காலமும் முடிஞ்சோன்னு தலைமை சிவாச்சாரியார் தலையிலே வைக்க, மங்கள வாத்தியம் முழங்க, மக்கள் எல்லாம் புடை சூழ, தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் சொல்ல. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கும்பத்து தண்ணியை கும்பத்தில் ஊற்றினால் அதற்கு பெயர் கும்பாபிஷேகம்னு பேரு. கும்பத்து தண்ணியை கும்பத்தில் ஊற்றினால் அதற்கு கும்பாபிஷேகம்னு பேரு. அதை பார்த்தா 12 வருடம் ஆயுள் நீடிக்குது. மண்டலாபிஷேகத்துல பார்த்தாலும் அதுவே கிடைக்குது. இப்போ கோவிலுக்குள்ள எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் முதல்ல எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன், சர்வீஸ் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச 2 பேரை கூட்டிட்டு வருவேன், என்னால முடிஞ்சதை செய்வேன் அப்படின்னு நினைச்சா ஒரு கைத்தட்டு முதல்ல கொடுங்க. அடுத்த விஷயம், அந்த சகோதரி அழகா, அவங்க தான் இன்னைக்கு உபயதாரர்களே ஒருத்தர் நினைக்கிறேன். அப்படி கொடுத்தோன்னா குங்குமத்தை அப்படி பூசிக்கிட்டாங்க. சில பேர் திருநீரை அழகா வச்சாங்க. எங்க ஊர்ல இருந்தா வச்சோன்னே உலகத்திலேயே பிள்ளையாருக்கு பிள்ளைங் கிஸ் கொடுக்குறவன் நம்ம மட்டும்தானே அப்படின்ட்டு போவோம் டிரைவ் பண்ணும்போது. ஏன்னா இவர் நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட் போட போறாரு, இல்லை ட்ரக்கோட போய் வாரம் நிறுத்த போறாரு. 2 நிமிஷம் நின்றுட்டு போவோம். நம்ம நின்னே சாமி கும்பிட மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? இன்னொரு 10-12 நிமிஷம் பேசலாமா? நீங்க கேட்டா தான் பேசுவேன். பேசலாமா? பத்தல ஆமான்னு சொன்னா தான் பேசுவேன். பேசலாமா? அதுல ஒரு அம்மா, நான் சொன்னா மட்டும் நீ நிறுத்திட போறியாங்க. நீ ஒரு முடிவோடு தான் வந்திருக்க. இப்ப நீங்க சிரிச்சீங்க பாருங்க, இதுதாங்க வைப்ரேஷன். இதுக்கு எந்த சாமியாரும் 6 அடி உங்களை பறக்க விட முடியாது. அவர் வாயிலேருந்து லிங்கம் எடுத்து கையிலேருந்து விபூதி எடுக்கல, மனசுலேருந்து சொல்றாரு பாருங்க. இவர் தான் உண்மையான சிவாச்சாரியர். நான் திருப்பி சொல்றேன், சித்து வேலை காட்டக்கூடாது. நம்ம மனம் சித்தம் ஒடுங்குற மாதிரி இருக்கிறவங்க தான். நீங்க ஒன்றும் பாராட்டுறதுனால பயப்பட வேண்டாம். நான் ஒன்றும் 10,000 யூரோ கேட்கவே மாட்டேன் சார். சாமி சொல்றாரு, எனக்கே இங்க வரல ஒன்றும் கும்பாபிஷேகத்துக்கு. நான் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணிட்டு இங்க உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதிக்கங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் முடிஞ்சு நீங்க வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது நீங்க நினைச்சதை விட 2 மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும் கோவில்ல. போதும்
பேசுவீங்க. ஏன்னா இந்த சாமி கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா சொல்றேன், திருமணம் நடக்கும், பிள்ளை பேர் நடக்கும், வேற்றுறது நடக்கும். அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்களும் சுவாமியும் கனெக்ட் ஆகிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்களும் சுவாமியும் கனெக்ட் ஆகிறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கோவிலுக்கு எப்படி போனோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த முக்கியமான செய்தி, இப்ப சகோதரியை பார்த்துட்டேன், அழகா அந்த குங்குமத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாங்க காமாட்சி கோவில்ல. இப்ப நான் ஏதோ பூசியிருக்கேன், இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? விபூதி. எங்க சிவாச்சாரியாருடைய அருமை புதல்வன் இங்க உட்கார்ந்துருக்கார். சாமி சாமி சங்கர் சாமி வாங்க, நீங்க தான் வருங்க. சாமி சங்கர் சாமி வாங்க, சும்மா வாங்க. அவர் பயப்படுறாரு, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவான் போல இருக்கு. நம்ம வேணும் சிக்கல்ல மாட்டிக்கணுமா? இந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எனக்கு யார் என்னன்னு தெரியாது, அதான் இன்னொரு தட்டு கொடுங்க. இங்க திருநீர், இங்க முழுக்க திருநீர். பாத்தீங்களா? வந்தோடனே நான் ஐடென்டிஃபை பண்ணேன். திருநீர் ஏன் பூசணும்னு நம்ம இந்துசு அவர் ஓபிஎஸ் மாதிரி நின்றுகிட்டே இருந்தார். இப்பதான் காலம் மாறி போச்சேன், ஒன்றும் பண்ண. நீங்க கூட விஜய் மாதிரி தான் இருக்கேன். அவரும் சிரிக்கிறாரு, அப்படியா? நான் தளபதி மாதிரியா இருக்கேன். தளபதிவா நல்லா கேட்டுக்கங்க. இந்த திருநீர் பூசும் போது ஒரு பாட்டு இருக்கு, மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். இப்ப நாராயணன் திருமண் இட்டு இருக்காரு. அது எப்படி இட்டுக்கணும்னா, குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் சாமிகிட்ட வேண்டினா, அவர் எப்படி வேண்டினார்? படகேடா யாகேனோ, பார்க்குமடை யாகேனோ, தொட்டுவிரல் தொட்டர்களும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியா ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எதுவேனும் ஆகேனோ. பெருமாளே நாராயணா, நீ உட்கார்ந்த சேரா இருக்கக்கூடாதா, நீ பொருள செருப்பா இருக்கக்கூடாதா, நீ தொடர சுண்ணாம்பா இருக்கக்கூடாதா, அப்படி தன்னைய கரைச்சிக்கிட்டார் ஆண்டாள் நாச்சியார். அவங்க கேசவா நாராயணா மாதவா சொல்லிதான் போடணும் திருமண். வாலிட்ட கேட்டேன், ஏன் சார் அதுக்கு திருமண்ணுன்னு பேர் என்ன? ஏன் சார் அதுக்கு திருமண்ணுன்னு பேர் என்ன? இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போற வரைக்கும், இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மண்டகணமே கூடாதுங்கிறதுக்கு தான் திருமண்ணுங்க. ஏன் திருநீருன்னாரு? இந்த மண்டையிலிருந்து ஆவி பிரிகிற வரைக்கும், இந்த மண்டையிலிருந்து ஆவி பிரிகிற வரைக்கும் ஆணவமே கூடாதுங்கிறதுக்கு தான் திருநீர். திருநீர் பூசிட்டாலே ஒரு பணிவு வந்துடும். இது அப்புறம் சொல்றேன். இப்ப பாருங்க, வாரியார் சாமி எப்போதும் தம்பி மாதிரி தான் திருநீர் இப்படிதான் பேசுவார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கண்டா கடம்பா கதிர்மதி வேளா முருகா சரணம்னு பூசுவார். ராத்திரி 10 மணிக்கு ட்ரெயின்ல போனா கூட அப்படி சுருக்கு பையிலேருந்து திருநீர் பூசுவார். 2 பசங்க பார்த்து கேட்டுட்டான், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னு. நம்மளா இருந்தா கோவப்பட்டிருப்போம், சிரிச்சிருப்போம். அதுக்கு சாமி பதில் சொல்றாரு, இறைவன் குடியிருக்கிற வீடு, இறைவன் குடியிருக்கிற வீடு, மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க. அதை விட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பழனியில கும்பாபிஷேகம். ரெண்டி கமெண்ட்ரிக்காக என்னை மேலே ஏற்றி உட்காந்து வச்சுட்டாங்க. நான் என் ஜெயா டிவியில் லைவ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோ கடம் புறப்பட்டு விட்டது, வானத்திலே கருடன் வட்டமிடுகின்றார், இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் மங்களம் முழங்க மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு, இதோ என்னாமல்ல வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு இதோ கும்பாபிஷேகத்துக்காக கலச நீரை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் முருகனுடைய மந்திரம் விண்ணை பிழைக்கிறது. கடைக்குள் உடைக்காத பாலகன் இவன், காற்றிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்று ஏளனம் பேசிய சூரனை மதம் செய்த ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் என்கின்ற முருகா முருகா அப்படின்னு சொல்லி தவறனி கீழே விழுந்துட்டேன். நான் விழுந்துட்டேன்னு எத்தனை பேருக்கு ஜெர்மன்ல சரி. டக்குன்னு ஒரு கடைக்காரர் இப்படி உடைச்சு, ஐயோ புள்ள உடைஞ்சிருச்சேன்னு இப்படி தண்ணியை கொடுத்தாங்க. சன்னிதானம் பார்க்கிறாரு, இங்கேயுமாடா நடிக்கணும், நாங்க எப்படி பிடிச்சேன்னு பிடிச்சு காட்டுறேன் சார். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில ஒரு சன்னிதானம் சிரிச்சே நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளவு பாடுபடுத்தியிருக்கோம் ஒரு 40 வருஷத்துல. இப்படி நான் பிடிச்சுக்கிட்டே இருந்தேன்ல. லண்டன்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான் அந்த கடைக்கு. லண்டன்ல இருந்து கடைக்காரனோட சண்டைக்கு போயிட்டான். தம்பி இது மாதிரி 20 வயசு தம்பி, இங்க வாயா அப்படின்னா. என்னன்னு பஞ்சாப் மருந்து கொடுத்தீங்க,
டப்பாவில் என்ன போட்டிருக்கு? எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு. எங்க லண்டனுக்கு பழனியிலேருந்து பலகாரம் வாங்கிட்டு போறேன். இந்த முறுக்கு அதிர்ஷ்டத்தில் எக்ஸ்பைரி டேட் 21 days போட்டிருக்கு, மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கு. பஞ்சாமிர்த டப்பாவில் இருக்கு, முறுக்குல இருக்கு, அதிர்ஷ்டத்தில் இருக்கு. இந்த திருநீர் டப்பாவில் ஏண்டா போடலை, திருநீர் டப்பாவில் ஏண்டா போடலைன்னா அதுக்கு பழனியில் வேலை பார்த்த 20 வயசு பையன் லண்டன்காரனை பார்த்து சொன்னா, உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா திருநீர் டப்பா தான் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு லண்டன்காரன் ரொம்ப படித்தவன். அவன் கேட்டான், இதை நான் பூசுறதுனால எனக்கு என்ன பயன், வாட் இஸ் த யூஸ்ன்னா, ஓ எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும், போய் பூசுறா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தெரியுதா, நெத்தியில திருநீர் பூசலைன்னா நீரில்லா நெற்றி பால்னு சொல்லிட்டான். அவர் சொன்னார், 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நான் சிங்கப்பூர் போயிட்டு ஜெர்மனுக்கு வந்தபோது வெறும் காடு மாதிரி இருந்த இடம் இன்னைக்கு காமாட்சி அருளாலோட நல்லா இருக்கும்னாரு. வெறும் காமாட்சி மட்டுமல்ல, இந்த நீரை இந்த மண்ணில் நிலைபெற செய்ததுனால காமாட்சி உங்க கூட இருக்காங்க. அவர் சொல்லுவாரு, நான் முதல்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பிராங்க்பர்ட்ல நான் ஏதோ கனெக்ட் ஃபிளைட்டுக்காக டிரான்சிட்ல இருக்கேன். ஹெவி ரெயின், 2 பேரும் பக்கத்துல எதேச்சியா சீட்டு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். சாமியை பார்த்தாங்க, கொஞ்சம் கூட கூச்சப்படலை. எந்த டிரான்சிட்லயாவது இஸ்லாமியர்கள் பாருங்க அவங்க தொழுகை பண்ணிட்டு இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் பாருங்க ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம தான் திருநீர் பூசுறதுக்கு சந்தனம் வைக்கிறதுக்கு அவரை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருந்தது. அவர் சொன்னாரு, உலகத்துல எந்த இமிகிரேஷன் ஆபீஸ் போனாலும், எந்த ஏர்போர்ட் போனாலும், எந்த பிசினஸ் சென்டர் போனாலும், பேங்க் போனாலும், கோவில் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கான். என் நெத்தியில எப்போதும் நீரும் சந்தனமும் இருக்கும்னு சொன்னார்ல, அந்த ஒரு செய்திக்கு கையெடுத்து கும்பிடுறது. அதுதான் இந்து தர்மத்தினுடைய பெருமை. அதுதான் ப்ரௌடா இருக்க வேண்டாமா? நமக்குள்ள ஒரு ப்ரௌடு வேண்டாமா? ஏன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல நம்ம விழுந்து சாகணும்? நம்மளுடைய சமய சின்னத்தை பூசுறதுல நமக்குள்ள ஒரு ப்ரௌடு இருக்கணும். அப்பதான் இந்து தர்மம் இருக்கணும். இந்த இவங்களை பாருங்க, கைகூப்பி இலங்கையில இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அதான். நாராயணன் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்ல பெருமாள் கோவில்ல இந்த மேல போட்டிருக்க துண்ட தோக்கவே மாட்டோம். நமக்கு புறத்திலையும் அழுக்கு இருக்கக்கூடாது, அகத்திலையும் அழுக்கு இருக்கக்கூடாது. சொல்லுங்க சாமி, தப்ப சொல்லு, சுட்டி காட்டுங்க. நீங்க இடம் சுத்தமா இருக்க வேண்டாமா? நம்ம சாப்பிட்ற பிளேட் நீட்டா இருக்க வேண்டாமா? கோவில்ல சாமி கும்பிட்ற இடம் சுத்தமா இருக்க வேண்டாமா? நான் சும்மா இல்லை, நீங்க இங்க பூஜை பண்ணும்போது வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். நீங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு இந்த இடத்த பாருங்க, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்டையும் கை கூப்பி கேட்டுக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் காமாட்சி கோவில் இதே நீட்டா இருக்கும்னா ஒரு கைத்தட்டு கொடுக்கும். கோவில் கட்டுறது பெருசு இல்லை, எண்ணெயை தொட்டு நம்பரை எழுதிட்டு போக கூடாது, லைசன்ஸ் வேணும். கோவிலை சுத்தமா வச்சுக்கணும். மற்ற நாள்லாம் நான் ஸ்கிரிப்ட் வச்சு பேசிடுவேன், இன்னைக்கு தான் மனசுல இருந்து பேசிட்டு போறேன். ஏன் தெரியுமா? ஒருத்தர் வெறும் வேர்வை சிந்தல ரத்தத்தை சிந்தி அந்நிய மண்ணில் கோவில் கட்டிருக்கீங்க. விளையாட்டை ஒரு பர்மிஷன் வாங்குறது, சுவாதி பாலாஜி இல்லாட்டி எனக்கு டாய்லெட் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர தெரியல, ஜிபி ஒர்க் பண்ணல. ஒரு மண்ணில் கோவில் கட்டி இப்படி உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது ஏதோ சும்மா தோரண வார்த்தைகள்ல, புகழ் வார்த்தைகள்ல பாராட்டி போறதுக்கு வர்றதில்ல. இந்த மதத்தை இங்க நிறுவுறதுக்கு, இந்த குளிர்லையும் வெயில்லையும் வெப்பத்திலையும் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு உறவை விட்டுட்டு 1000 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மனுஷன் கரைஞ்சிருக்கான்ல, அதுதான் தர்மத்தை வளர்ப்பது, அதுதான் சனாதானத்தை வளர்த்து இருக்கிறீர்கள். அதற்காக அப்ப நீர் எப்படி பூசணும்னா, நீர் இல்லா நெற்றி பால். இப்ப என் சகோதரி அழகா குங்குமம் வச்சாங்க. இது காமாட்சி கோவில். ஆம்பளைங்களுக்கு திருநீரை பத்தி சொல்லிட்டேன். குங்குமம் எப்படி வைக்கிறதுன்னு பல பேருக்கு தெரியல. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் காமாட்சி கோவிலுக்கு வரார். திருமணத்துக்கு முன்னாடி அநேகமா இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே தமிழர் நினைக்கிறேன், நல்லா கேட்கிறாங்க. அதுல அந்த அம்மா மட்டும் பாக்குறாங்க, சரவணன் மீனாட்சி மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கு, தொடர்ந்துகிட்டே போகுது. புரியுதா உங்களுக்குலாம் நான் பேசுறது? பிடிச்சிருக்கா? சாதி மட்டும் அங்கேருந்து பார்க்குறாங்க, எல்லாம் முடிச்சிருக்க, சூடு ஆறி இருக்கும். கேட்கலாம்ல நல்ல செய்தி ஐயா. அவர் அம்முல இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் காமாட்சி கோவிலுக்குள்ள சிவாச்சாரியார் குங்குமம் கொடுத்தா எடுத்து இப்படி வைக்கக்கூடாது.
இதை யாரும் சொல்லித் தர்றதும் இல்லை. முதல்ல உங்களுக்கு சொல்றேன், கோவில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த தூண்ல விபூதி குங்குமத்தை போடவே கூடாது, அவ்வளவும் பாவம். ஏன்னா நம்ம சமயம் புறவர்கள் அது மாதிரி உழவார பணி செய்ய முடியாது. ஆண்டாள் மாதிரி ஆன்மீக செடித்தில் துளசிய அதிசய துளசியா மாற முடியாது. கோவிலை சுத்தமா வச்சுக்கலாம். நாராயணன் சார் என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்க? MBA பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் வாங்க. யாராவது அதுதான் வெறும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சுட்டு வந்தா காட்டிடுவான். MBA படிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வந்தவர் ஒரு சர்வீஸா கோவிலில் நல்ல விஷயம் பண்றதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாருன்னா இதுதான் சமயம் வளர்ந்த தமிழ். இதுதான் சமயம் வளர்ந்த நல்ல கைத்தட்டுங்க. நான் பேசுறதுலையாவது பிரயோஜனம் கிடையாது, பேசிட்டு காசு வாங்கிடுவேன். பயப்படாதீங்க, ஃப்ளைட் டிக்கெட் அவர் போட்டு கொடுத்தது தான். அவர் பதறாரு, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, பேக்கேஜிலே இல்லையே. அவருடைய மனசு ஒன்னே ஒன்று சொல்றேன். ஏன்னா நாங்கள் மனுஷங்களை படிக்கிறோம் டிராவல் பண்றதுனால தேசாஞ்சு. பாலாஜியும் சுவாதியும் கார் அவங்க வச்சிருக்க காரோட பெருசா இருக்கணும்னு போயிட்டாங்க. நான் டயத்துக்கு வரணும்னு ஒரு டாக்ஸி போட்டு வந்துட்டோம். அவன் ஆளை பார்த்தோன்னே 300ன்ட்டான். சாமி முதல்ல கேட்ட வார்த்தை, டாக்ஸிலையா வந்தீங்க, நான் கார் அமைச்சிருப்பேனே. அப்படிங்கும் போது அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஐயோ கூட கேட்டுருவானே அப்படிங்கும் போது அவர் சாமியா தெரியல, வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு தகப்ப மாதிரி தெரிஞ்சாச்சு. அதுதான் பர்சனல் டச்னு பேரு. இந்த நாராயணன் இருக்கிற வரைக்கும் இந்த கோவில்ல நல்ல கைத்தட்டுங்க, அருமையா லைஃப் அமையும். பாசுரம் சொல்லி கடவுளை வளர்த்தது அந்த காலம். இன்னைக்கு இங்கிலீஷை சொல்லி மக்களுக்கு புரியிற வைக்கிறது தான் இந்த காலம். நீங்க தான் உண்மையான அலெக்சா, உண்மையான ஏஐ. அவர் சொல்றார், நாராயணா அப்படின்னா எஸ் பாஸ் ஐம் ஏ ஜென்டில்மேன் அப்படிங்கிறாருல, நல்ல கைத்தட்டுங்க. இதுதான் சர்வீஸ், இதுதான் சர்வீஸ். அவர் முகத்தை பாருங்க, அமிதாப் பச்சனை விட அழகா தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பேருக்கு முன்னாடி சர்வீஸ் பண்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கங்க, அதுவே ஒரு சர்வீஸ் தான். நன்றி நாராயணன். எல்லாரும் பயமா இருக்கு, எல்லாம் சட்டச்சப்ப மாதிரி எல்லாம் கட்சியை விட்டு நீக்கிடுவாங்கன்னு அங்கேயே நிற்கிறாங்க. இப்ப பெண்கள் குங்குமம் எப்படி வைக்கணும்னா, ஒரு 27 வயசு பொண்ணு கோவிலுக்குள்ள வரா. சுவாதி பார்த்துடுறாங்க, பக்கத்துல மாமியாரும் இருக்காங்க. மாமியார்ட்ட சொல்றாங்க, இந்த பொண்ணு எவ்ரி ஃப்ரைடே காமாட்சி கோவிலுக்கு வருவாங்க, இவங்க ரொம்ப பக்கத்துல இருக்க யூனிவர்சிட்டியில தான் பிஜி படிச்சிருக்காங்க, ரொம்ப அழகானவங்க, டிசிஎஸ்ல வேலை பார்க்குறான், நல்லா இங்க நிறைய யூரோப்ல கையில் சம்பாதிக்கிறாங்க. உங்க அண்ணன் பையனுடைய கொழுந்தியார் பையனுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த பொண்ணை பேசலாம். உடனே கலாமா கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருந்தா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு எப்படி ஒரு பொண்ணை தெரியணும்னா, திருமணத்துக்கு முன்னாடி அம்பாள் கோவிலுக்கு வரும்போது இந்த இடத்துல சாந்து போட்டு தான் வைக்கணும். அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சிவாச்சாரியார் குங்குமம் முடிச்சுட்டா வச்சுக்க கூடாதான்னு. வச்சுக்கலாம். இந்த 2 விரலாக குங்குமத்தை இப்படி தொட்டி இப்படி பூசிக்கணும், விரைவில் என் கழுத்துல திருமங்கலியம் வரணும்னு. அதே பொண்ணு திருமணத்துக்கு அப்புறம் காமாட்சி ஆலயத்துக்கு வரும்போது குங்குமத்தை வாங்கி இப்படி நடு நெத்தியில வைக்கணும். என்னடா அப்படின்னா, என் தாயும் தகப்பனும் தெருவில் போகும்போது என்னை கற்போட வளர்த்துருக்காங்கன்னு. அதே பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் குங்குமத்தை இங்கே வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தலைவன் கட்டினான்ல தாலி, அக்னி சாட்சியா, அது உடம்புலயே இருக்கணுங்கிறதுக்கு இங்க. அப்ப சிவாச்சாரியார் ஒண்ணு கேட்கலாம், இந்த 2ம் சரி, அப்புறம் எதுக்கு இங்க ஒண்ணுன்னா, நம்ம தலைக்கு மேலே இருக்காத புவனேஸ்வரி, இந்த புவனத்தை ஆளக்கூடிய காமாட்சி, அவங்க போய் மந்திரம் தெரிஞ்சனால கருவறையில தொட்டு பாதத்துல பூ போட்டுடுறாங்க. என் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவா, உன்னுடைய பாதமே கதின்னு இங்க. இப்ப 3 பொட்டும் இல்லை, பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஓட்டு, செப்பு புடவை செப்பு சட்டை செப்பு ஓட்டு, கருப்பு புடவை கருப்பு சட்டை கருப்பு ஓட்டு. அன்னைக்கு பாக்குறேன் ஒரு அம்மா இந்தியாவில் அனந்தா மாதிரி வச்சுக்கிட்டு வருது. இந்த பொட்டு நெத்தியில இல்லாட்டி பரவாயில்ல, டிவி மேல, ஸ்டிக்கர் மேல, ஃப்ரிட்ஜ் மேல, வாட்சிங் மிஷின். சாமி சிரிக்கிறாரு, எங்க வீடே அப்படிதான். அந்த அம்மாவை பார்க்கும் போது இந்த சகோதரிகளுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவங்க தான் சர்வீஸ் பண்றாங்க. சும்மா இந்து மதத்தை வளர்க்கறதுன்னா எல்லா ஊர்லயும் ராஜராஜ சோழனும் உங்களுக்கு சின்ன மருத்துவம் பெரிய மருத்துவம் இங்க வந்து கோவில் கட்டி குங்குமத்தை வச்சு தேரை பார்க்க முடியாது. நம்ம பண்ற எல்லாமே சர்வீஸ் தான். அப்ப சமய சின்ன எப்படி பூசணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அடுத்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யற உண்மையிலுமே முடிச்சுப்பேன். சாமி சொல்றாரு, கிளிப்பணி ஊருக்கு போற வரைக்கும் பேசுவோம் போல. நான் திருப்பியும் சொல்றேன் சாமி, இப்போ டைம் என்ன? 1:40. எப்படி ஒரு 12:30, 12:35, 12 நான் 12:30க்கு தொடங்கியிருப்பேன். நான் இந்த சினிமாலையும் நடிக்கிறேன். அவர் பார்க்குறாரு, ஓடலை படம். அவரெல்லாம் பதறிட்டார், நீ எல்லாம் நடிச்சு அப்படின்னு. நெட்ஃப்ளிக்ஸில் போங்க, ஜப்பான் ஒரு படம், சும்மா வந்து போயிருப்பேன். ஆமாம், ஒன்னே நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பதற வேண்டாம். ஓடாத படத்தில் தான் நடிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் கேரவன்லேருந்து கொடை பிடிச்சி கூட்டி போவாங்க, ஆப்பிள் ஜூஸ் கொடுத்து. அந்த அம்மா பார்க்க மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, நல்லா பழப்பழ. 400 கோடி போட்டு எடுக்கிறாங்க சினிமா. 4 நாள் ஓடல, வெட்டிக்குள்ள வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் இங்கே உட்காந்து கேட்டீங்களே, அது எனக்கு கொடுத்த மரியாதை இல்லை, தமிழுக்கும் காமாட்சிக்கும் ஆன்மீகத்துக்கும் ஐயாவுக்கும் கொடுத்த மரியாதை. இன்னைக்கு யாருக்கும் அந்த பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு அமிதாப் பச்சனே பேசினாலும் அஜித்தே பேசினாலும் அடுத்த சேனலில் மாத்துறாங்கிறா பிள்ளையோட. அத்தனை பேர் ஐ கான்டாக்டோட டிராவல் ஆகி வரீங்கன்னா திருப்பி திருப்பி வைப்ரேஷன். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். இதோ இங்க அன்னதானத்தை பத்தி பிரமாதமா ஐயா எழுதி போட்டிருக்காரு. உலகத்திலேயே நீங்க கர்ண மகாராஜாவே செய்ய தவறியதான அன்னதானம். ஆனாலும் அவர் மேலோகத்துக்கு போகும்போது பசி பசின்னாரு. ஒரே ஒரு முனிவர் ஐயா மாதிரி போய் உன் ஆள்காட்டி வரல வச்சு கடிச்சு கேட்டாரு. அதுக்கு கேட்டா, நான் மண்ணை கொடுத்தேன், பொண்ணை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், ஆனாலும் எனக்கு ஏன் பசின்னு ஐயா மாதிரி இருக்க முனிவர் சொன்னார், நீ எல்லா தானமும் சர்வீஸும் பண்ண, அன்னதானம் பண்ண மாட்டேன், அப்புறம் எதுக்கு கையை வச்சோன்னா கடிச்சுக்கிட்டேன். மகாபாரதத்துல 6 மணி ஆச்சுன்னா போர் கடுக்கக்கூடாது, விளக்கு வீட்டில் வச்சாச்சுன்னா சண்டை போடக்கூடாது, அவங்களை சொல்லி போடக்கூடாது, கொல்ல பக்கம் கதவை சாத்தி வாச பக்கம் கதவை திறக்கணும், மகாலட்சுமி வருவா காப்பாச்சு. 6 மணிக்கு மேல போற நிறுத்தி சங்க ஊதிட்டு கைகால் கழுவி தட்டு பூச்சி எல்லாரும் படுத்திருப்பான். சோல்ஜர்ஸ் எல்லாம் தட்டு பிளேட்டை எடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு வேகமா போவான் கியூல. ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல கியூல சாப்பாடு இருக்கும். இன்னைக்கு எங்க போட போறான், இன்னைக்கு எங்க போட போறான்னு கேட்பாங்க. நீ சோறு போடாட்டி கூட டெய்லி ஒரு குடிசையில 100 பேருக்கு சோறு போடுவான். அது விதுரன் வீடு. நீ படுத்துக்கிட்டே அதோ அந்த விதுரர் குடிசை, அதோ அந்த விதுரர் குடிசை, அதோ அந்த விதுரர் குடிசைன்னு கை காட்டுவான். கை காட்டினதுக்கே பசி போச்சுன்னா 40 வருஷமா சோறு போட்ட இவருக்கு எப்படி ஒரு கை தட்டு? அழகா எழுதி போட்டுக்காரு, வயிறார சாப்பிடுங்க, பொருளை வீண் பண்ணிடாதீங்க, இங்கேயே சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போவாதீங்க. அன்னதானத்துக்கு இணையான ஒரு சர்வீஸ் கிடையாது. இப்ப சில பேர் நீங்க மீட்டிங்கு வர்றதுக்கு முன்னாடி நான் 500 யூரோ கொடுக்கலாம்னு நினைச்சேன் கோவிலுக்குன்னு நினைச்சு இப்ப பக்கத்துல ஒரு 0 போட்டு 5000 யூரோவா மாத்தலாம். சில பேர் 100 1000 மாத்தலாம், சில பேர் 50 100 மாத்தலாம், சில பேர் 20 உண்டியல்ல போடுறேன்னு நினைச்சு 50 மாத்தலாம், சில பேர் சர்வீஸ் பண்ணலாம், சில பேர் யாகசாலையில இவங்களோட ஹெல்ப் பண்ணலாம், சில பேர் 6 நாள் வந்து சாமி எனக்கு ஒரு பேட்ச் கொடுங்க, நான் வாலண்டியரா ஒர்க் பண்ணலேன்னு கேட்கலாம். சாமி இப்ப யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? சர்வீஸ் பண்ணவங்களுக்கு பண்ணுவாரா, 20 50 யூரோவா மாத்தினவங்களுக்கு பண்ணுவாரா, இல்ல 1000 2000 மாத்தினவங்களுக்கு பண்ணுவாரா, இல்ல ஒரே செக்கா ஒருத்தர் வந்து யாகசாலை பொருள்லாம் நான் வாங்கி தரேன்னு லிஸ்டா படிச்சாரு. அது மாதிரி ஒரே ஆளா வந்து நான் ஒரு மீட்டிங் கேட்டேன், கும்பாபிஷேகம்னா தெரிஞ்சுக்கிட்டேன், 10,000 யூரோ கொடுக்க போறேன்னா இப்ப சாமி அவருக்கு போயிடுவாருன்னா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த கோவில சொல்லிட்டு போறேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வெளி வேடியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோன்னு எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் பெரிய புராணம். 63 நாயன்மார்கள். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கண்ணை கொடுத்தாரு, அவருக்கு கண்ணப்பர்னு பேரு. ஒருத்தர் பிள்ளை கறி அமைச்சு சோறு போட்டாரு, அவருக்கு சிறு தொண்டர்னு பேரு. ஒருத்தர் வறுமையிலேயும் சோறு போட்டாரு, அவருக்கு இளையான்குடி மாரநாயனார்னு பேரு. இன்னொருத்தர் சிவப்பொருளே மெய்ப்பொருள் வாழ்ந்தாரு, அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார்னு பேரு. ஒருத்தர் சந்தனத்தையே கடவுளுக்கு அரைச்சு கொடுத்தாரு, அவருக்கு மூர்த்தி நாயனார்னு பேரு. இப்ப நான் சொல்றவர் பாருங்க. இன்னொன்னு சாமி வந்து சொன்னாங்க, பொன்னாடை போத்துறதுன்னா பழக்கம், இதை சாமிக்கு போத்துறோம் அப்படின்னாரு. என் வீட்டுக்கு வாங்க, டைனிங் டேபிள் மேலே சால்வை இருக்கும், டிவி பெட்டி மேலே சால்வை இருக்கும், ஸ்க்ரீனாக சால்வை இருக்கும். ஏன்னா இலவசமாக எனக்கு போடுறது அது ஒன்று தான். ஆனால்
ஆனா இந்த துண்டு என் வீட்டு பூஜையில இருக்கும். ஏன் தெரியுமா? இது காமாட்சியை கொடுத்ததா நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள அத்தனை பேருடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப ஒருத்தர் நேரா சிவட்ட போனாரு. எப்படி? மாங்கனி உடைந்து தெங்க வயல் வந்து மாங்குனல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உங்கர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமான் என்று அம்மையப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட போய் இப்ப கோவில் கும்பாபிஷேகம் 29ஆம் தேதி சாமி வந்துருங்கன்னு இன்விடேஷன் கொடுத்தாரு. சிவபெருமான் வாங்கினாரு. ஜெர்மன் 29th மார்னிங் கும்பாபிஷேகம் அக்செப்டட் அப்படின்னு வச்சுட்டாரு இன்விடேஷன். சார் மாதிரி ஒரு ஆள் போனாரு. சிவபெருமான்கிட்ட போய் சிவாய நம அப்படின்னு இன்விடேஷன் கொடுத்தாரு. எஸ் ஐ எம் கம்மிங் அப்படின்னு வாங்கி அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் விஐபிஸ் இன்விடேஷனை படிப்பாரு. அவர் யார்? உலகத்துக்கே பரம்பொருள். 2 இன்விடேஷனையும் படிக்கிறாரு. இதுவும் ஹம்மு, இதுவும் 7 to 9, இதுவும் 7 to 9, இதுவும் 29, இதுவும் 29, இதுவும் ஒரே டேட்டு, இதுவும் ஒரே டேட்டு, இதுவும் ஒரே கிழமை, இதுவும் ஒரே கிழமை, இதுவும் ஒரே நாள், இதுவும் ஒரே நாள். ஆனா கடவுள் அங்கீங்கனாதபடி எங்கும் போறவர் தான். இப்ப சபா குழந்தை அங்க இங்க ஓடி விளையாடுற மாதிரி கடவுள் எல்லா இடத்துலையும் ஓடி விளையாடக்கூடியவர் தான். ஆனா கும்பாபிஷேகத்துக்கு ஒரு இடத்துல போய் தானே தண்ணி ஊற்ற முடியும். அப்ப யோசிச்சாரு. டக்குன்னு 2 இன்விடேஷனை படிச்சாரு. ஒருத்தர் இங்கனம் ராஜான்னு போட்டிருந்தது. ராஜான்னா எப்படி? பெரிய கோடீஸ்வரர், யானைப்பட, குதிரைப்பட, காலால்பட எல்லாம் வச்சிருப்பான். அவங்கற்ற கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டான். இன்னொருத்தர் சாதாரண ஆளு. ஐயா கோச்சிக்க கூடாது, அவர் பக்தி சிரதையா அப்படின்னு கேட்கிறார். இந்த சாதாரண ஆளுக்காக சாமி ராஜா கனவுல போய் சொன்னா, உன் கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் போஸ்ட்பான் பண்ணி வச்சுக்க, நான் இவருடைய கும்பாபிஷேகத்துக்கு போறேன்னு டக்குன்னு கண் விழிச்சு ராஜா பார்க்குறான். கனவு. இப்ப ட்ரம்ப்கிட்ட போய் ஏதாவது சொன்னா எப்படி கோவப்படுவாரோ, சாதாரண ட்ரம்ப்புக்கே இவ்வளவு கோபம் வருது. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதிக்கு கோபம் வர்ற மாதிரி உலகத்துக்கு பெரிய ஜனாதிபதி, பெரிய அதிபர் யாருன்னா சிவபெருமான். அவர் பார்க்குறாரு. ஒரே நாளில் இன்விடேஷன் கொடுத்துருக்கான். 2 கும்பாபிஷேகம். 4ல் டிசைட் பண்ணுறேன். ராஜா கும்பாபிஷேகத்துக்கு போக முடியாது, இவருடைய கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன்னு டிசைட் பண்ணாரு. இவன் கண்ணை முடிச்சோன்னு யோசிச்சான், நம்ம ராஜா நம்ம கும்பாபிஷேகத்துக்கு வராம சாதாரண ஒருத்தன் வீட்டுக்கு போறான்னா அவன் கட்டியிருக்க கோவில் அப்படி என்னடா பெருசுன்னு நேரம் அந்த ஊருக்கு போனான். சென்னையிலேருந்து 32 கிலோமீட்டர்ல இருக்கு. அதுக்கு பேர் திண்ணனூர்னு பேரு. திண்ணனூர்னு பேரு. அங்க போய் கேட்டான், இங்க யாரோ கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு கட்டியிருக்காங்களாமே, நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுங்க. ஒருத்தர் சிரிச்சான் ஊரே பார்த்து. யாராவது அடிக்கடி கோவிலுக்கு வந்தா அவங்க அடுத்தவன் தான் சிரிப்பான். ஏன்? வேலை வெட்டி இல்லாதவன் தாண்டா கோவிலுக்கு போறான்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோவிலுக்கு எவன் சர்வீஸ் பண்றானோ, நாராயணன் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், உங்களுக்கு சேர்த்து சொல்றேன், நீங்க பண்ற சர்வீஸை எவன் அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கிறானோ இல்லையோ, கடவுள் வச்சுப்பான். இப்ப நான் தான் வெறும் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவன் தான். சோத்துக்கே வழி இல்லை எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சோறு சாப்பிட நேரம் இல்லாம ஃப்ளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல எல்லா கண்ட்ரிக்கும் போடுறேன்னா 2 தான். ஒண்ணு தமிழ், இன்னொன்னு கடவுளும் போட்ட பிச்சைன்னு நான் நம்புறேன். கடவுளை நம்பணும். ஃபெயிட் தான் பிடிச்சிக்கிட்டோம்னா அவன் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவான். இப்ப ராஜா வந்து நிக்கிறான். எல்லாரும் சொன்னான், அந்த ஒரு பையனா எப்ப பார்த்தாலும் சாமி கோவில் சாமி கோவில்பா, அவனை போய் கேளுங்கன்னா. உள்ளேருந்து அவர் வெளியில வந்தார். ஐயா மாதிரி இடுப்புல ஒரு நூலு, கழுத்துல ஒரு உத்திராட்சம், இடுப்புக்கு கீழே ஒரு காவி. உன் பேர் என்னன்னா? பூசலார்னு ஊர்ல சொல்லுவாங்க. நீ ஒரு கோவில் கட்டியிருக்கியாமே, நாளைக்கு கும்பாபிஷேகமாமே சிவபெருமானே வரப்போறாருன்னு. அவர் சிரிச்சான். என்ன சாமி சிரிக்கிறீங்க? நான் சோத்துக்கே வழியில உஞ்சவர்த்தி பிராமணன். ஆனா நான் கோவில் கட்டணும்னு நினைச்சேன். அன்பையே அஸ்திவாரமாக்கினேன், பண்பை கோயிலாக்கினேன், பாசத்தை கும்பமாக்கினேன். என் உள்ளம் பெருங்கோயில் பூங்குடம்பு ஆலயம்னா. ராஜா கீழே விழுந்து வணங்கினான். கோவில் கட்டணும்னா வெறும் டாலரும் ஹீரோவும் இருந்தா பத்தாதுடா, மனசு வேணும். இந்த மனசு ஒட்ட இருக்குன்னு காலடி விழுந்தால. இப்ப நான் சொல்றேன், இதே இந்த ஐரோப்பிய கண்டத்துல, இதே மாநகரங்கள்ல எத்தனையோ நாடு, உங்க ஸ்டாம்பிங்க்கு பேரு உங்களுக்கு செங்கன் விசான்னு எங்க வேணாலும் போலாம், காசு இருக்கும். பூசலார் மாதிரி உங்கள்கிட்ட மனம் இருக்கு, உங்க மனதுல காமாட்சி நிறைஞ்சிருக்கா, கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமா நடக்கணும்னு ஒரு கைத்தட்டு கொடுங்க.
வந்திருக்க ஆச்சாரியர்களுக்கு, அத்தனை சர்வீஸ் பண்ற வாலண்டியருக்கு, டிவோட்டிக்கு, பைசாவை கொடுக்குறவங்களுக்கு, அன்னதானம் செய்யறவங்களுக்கு, கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னா கோவிலை கிளீன் பண்றதுலேருந்து அத்தனை பேரும் சேர்ந்து அவருக்கு சார்பாக நன்றி சொல்றேன். எப்போதும் மனசுல கோயில் கட்டுங்க, அது நிரந்தரமா இருக்கும். நான் இன்னும் அவரோட வயதுல சின்னவன்னா கூட தமிழ் படிக்கிறேன். நற்றினை நல்ல குறுத்தொகை ஓங்கு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் திருக்குறளையும் ராமாயணத்தையும் பாரதத்தையும் பகவத்கீதையையும் ஷேக்ஸ்பியரை மாதிரி ஷெல்லிய மாதிரி உங்க ஆண்டன் செக்கோவா மாதிரி தமிழ் படிக்கிறேன். சாமி நீங்க 100 வருஷம் நல்லா இருங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க 100 வருஷம் நல்லா இருங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் தமிழ் படிச்ச காரணத்தினால இன்னிலேருந்து இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்குன்னு உங்களை சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சமும் அதை விட உடல் ஆரோக்கியம் இருக்கணும். மலை வளம் சுரந்து மண்வளம் பெருகி நீங்க எல்லாரும் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல பங்கெடுத்துக்கணும். உங்களால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுங்க. இன்னும் உங்க உறவு நட்பிட்ட எல்லாரும் இங்க மெயில் போடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டமோ, திருப்பி சொல்றேன், மனுஷன்கிட்ட சொல்லாதீங்க, காமாட்சிட்ட கண்ணீர் விடுங்க. காமாட்சிக்கு பன்னீரால அபிஷேகம் செய்யறதை விட, காமாட்சிக்கு பன்னீரால அபிஷேகம் செய்யறதை விட கண்ணீரால அபிஷேகத்தை அவ காது கொடுத்து கேட்பா. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, என் மாப்பிள்ளை பாலாஜி இதே மண்ணுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க தாயார் ஒண்ணு தான் அவங்களுக்கு கொடுத்து அமிச்சது. எப்போதும் மகாபெரிய சுவாமிகள் எப்போதும் தெய்வம்னு நினைச்சு பிறருடைய குறைகளை போக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிக்கு போய் அந்த அம்மா விளக்கேற்றுவா. இன்னைக்கு அந்த பையன் 10 பேருக்கு விளக்கேற்றுற மாதிரி வாழ்க்கை இருக்கு. காமாட்சியை சிக்கனை பற்றிக்கங்க. நான் அடுத்த முறை சந்தர்ப்பம் வரும்போது ஆதிசங்கரரை பத்தி, மகாபெரியவர் மகிமையை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். எனக்கான டிக்கெட் ஸ்பான்சர் ஒருத்தர் கிடப்பாரு, ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்பான்சர் இப்பயே பாலாஜி. நீங்க மொத்தமா ஒரு 10 பவுன் செயினோட அவர் சொல்றாரு, நல்லபடியா நன்றி வணக்கம்னு நான் திருப்பி சொல்றேன். தமிழால உங்களை கைகூப்பி வணங்கி இன்னைக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. பாலாஜி சொல்றாரு, என் டிரான்ஸ்லேஷனுக்கே வேலை இல்லை, நீனே ஈசு வாசு தட்டு போட்டு பேசிட்ட அப்படின்னு. அதை விட என்ன பெரிய சந்தர்ப்பம்னா, நான் எப்பயுமே வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணாலும் தனியாக தான் போவேன். இப்போ என் மகனும் மாப்பிள்ளை சம்பந்தியம்மா இருக்காங்கன்னு என் மனைவி பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லிட்டேன். ரொம்ப அத்தனை. அதை விட நீங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமா, இந்த சிற்ப வேலைப்பாடு பெயிண்ட் இருக்குல்ல, எனாமல், அந்த மூச்சடிச்சு வர்ணம் பூசினாங்கல்ல, அவங்களுக்கு கை தட்டுங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதுதான் இந்த கோவில். நான் நியாயப்படி கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் ராத்திரி நின்று பேசியிருந்தா இது வேற 2 மடங்காக இருக்கும். நான் அடுத்த வருஷ பூர்த்திக்கு கூட வாய்ப்பு இருந்தா கடவுளும் நேரமும் கைகூடினா வருவேன். இதுவரைக்கும் இருந்து இவ்வளவு அருமையாக நான் திருப்பி சொல்றேன், 1.25 மணி நேரத்தை ஒரு தமிழும் ஆன்மீக பேச்சை கேட்கறதுங்கிறதுக்கு இன்னைக்கு இறைவனுடைய சங்கல்பம் இருந்தால் தான் இது நடக்கும். கோடி நிறைய பேர்த்தே இருக்கலாம், உடுப்புல இருந்தால் தான் இதை கேட்க முடியும். இதை படப்பதிவு செய்தவங்களுக்கு நன்றி சொல்றேன். மீண்டும் காலமும் நேரமும் கைகூடும் போது நம்ம சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, தென்னாருடைய சிவனே போற்றி, நாடுடைய இறைவா போற்றி. ஓம் நமோ, ஓம் நமோ, ஓம் நமோ. ஸ்ரீ காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர, ஹம் சங்கரா என்று அவருடைய திருப்பாதத்தை வணங்குகின்ற மகாபெரிவா மகராஜிக்கு, மகாபெரிவா மகராஜிக்கு, மகாபெரிவா மகராஜிக்கு. ஏன்னா நான் நாளும் வணங்கக்கூடிய என் குருநாதருடைய பேரால இந்த ஆலயம் விளங்குகிறது. ஆதிசங்கர பகவத் பதிவார் நின்று இங்கே பேசுகிறார். இந்த கோவில்ல எல்லா கடாட்சமும் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இருந்து எல்லாரும் சாப்பிட்டு போகணும். நன்றி. கோவிலை பற்றியும் மிக தெளிவாக பேசியிருந்தார். அவருடைய பேச்சை நீங்கள் எல்லாம் யூடியூப் சேனல்லே கேட்டிருப்பீங்க, பட்டிமன்றத்திலே கூட கேட்டிருப்பீங்க. அவரை போல எனக்கு சத்தம் போட்டு பேச முடியாது, ரொம்ப பெரிய சவுண்ட், என்னால் அவங்கெல்லாம் இல்லை. இருந்தாலும்
பேச்சுத்திறன் என்பது அது ஒரு கலை. அதை நீங்கள் அவதானித்திருப்பீங்க. அப்பப்போ எல்லாரையும் தட்டி தட்டி கொண்டு போனார். என்னையும் தட்டினாரு, உங்களையும் தட்டினாரு, அஜித்தை தட்டினாரு, மாப்பிள்ளையை தட்டினாரு, நாராயணனை தட்டினாரு. அது ஒரு கலை. அது எனக்கு ஆச்சரியம்னு சொன்னால், தண்ணி குடிக்க வேண்டும் என்று அவருக்கு தேவை வந்து இருக்கு. அதுக்கு அந்த தண்ணியை எடுத்து நான் குடித்து அதையும் கும்பாபிஷேகம் மாதிரி காட்டியிருந்தார். அதெல்லாம் ஒரு திறமை. அந்த நேரத்தில் சமயோகிதம்னு சொல்லுவார். 2 மாணவர்களை வந்து ஒரு ஆசிரியர் மகாபாரத காட்சியுடன் நடிப்பதற்கு ஒழுங்கு பண்ணுகின்றார். ஒழுங்கு பண்ணுகிற பொழுது 2 பேரில் ஒன்று வந்து திரௌபதி, இன்னொன்று துச்சாதனன். துச்சாதனன் வந்து துயிலுரியவன். 2 பேரும் ஆண் பிள்ளைகள். அப்போ வாத்தியார் சொன்னார், ஏய் கண்ணா, மேடையில் ஏறி நீ திரௌபதியுடைய துயிலை அப்படியே மடமடன்னு இழுத்துடக்கூடாது, கொஞ்சமாக எழுதுக்கணும், நான் அப்படி சொல்கிறப்போ நீ எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டே ஆட்டிட்டான். பெருமாள் போய் மாடு மாதிரி. அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. வந்த உடனே இந்த துச்சாதனை என்ன பண்ணால், இவனை எப்படியாவது மேடையில் வச்சு அவமானப்படுத்திடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு மேடையில் ஏறி நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது. துயிலுகிற காட்சி வந்து விட்டது. அப்போ அவன் சாரியை இழுத்துட்டு கடைசியில் ஃபைனலாக விடுறப்ப அப்படி ஒரே இழுத்த உடனே இப்போ வந்து அண்டவேரோட நிற்கிறான். அது இந்த பையன் 2 பேரும் பையங்க தானே. அப்போ உடனே கையெடுத்து, ஆபத் பாண்டவா, அநாதரட்சகா, கோவிந்தா, புண்டரிகாச்சா, எனக்கு நீ சேலை கொடுத்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்தேன், ஆனால் என்னை நீ ஆண்மகனாகவே மாற்றி விட்டாய். சமயோஜிதமான பேச்சு. அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி பேசினா அவர்கள் கவருவார்கள், எப்படி பேசினால் நம்மளுடைய விஷயத்தை அங்கே கொண்டே புகுத்தலாம் அப்படின்னு சொல்லி, மேலும் ஒரு வேளை சாமி நம்ம அழைச்சிட்டு ஒன்றுமே தராமல் எப்படி அனுப்பிடுவோம், அதுக்கு கூட ஒரு வேண்டு வச்சார். இல்லை அதெல்லாம் செய்ய வேண்டிய மரியாதைகள் செய்யத்தான் வேணும். அதெல்லாம் வேறு சமாச்சாரம். ஆகவே எல்லோரையும் தன்னுடைய மாப்பிள்ளை முதற்கொண்டு அதை விட என்னொன்று கவனித்தேன். இந்த ஸ்படிக மாலையை நான் எங்கே இதை காட்டி வச்சுட்டு மறந்து போயிடுவேனோ, அதையும் தூக்கி மாட்டிக்கிட்டேன். ஏண்டா இதில் நான் போய் அங்கே போய் பிறகு ஸ்படிக மாலையை திறந்துருங்க சொல்லி. ஆகவே அப்படி ஒரு அற்புதமான பேச்சு. ஐயா, உங்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து அவருடைய பேச்சை கேட்ட உங்களுக்கு எல்லாம் வல்ல அம்பிகனுடைய அருள் கடாட்சமும், குருவனுடைய அருள். குரு இல்லையே யாரும் இல்லை என்பது முன்னோர்கள் வாக்கு. அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குருச்சாச்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட குரு யாராக இருக்க வேண்டும் என்றால், குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகினாம் விதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நம. அவர்தான் விதியை தீக்க வல்லவர், மோட்சத்தை தர வல்லவர், ஞானத்தை தர வல்லவர். அப்பேற்பட்ட மகாகுரு ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆவார். அவருடைய திருவருள் நாளை இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றது. கும்பாபிஷேகமும் அவருடைய திருவருள் நாளையும் ஆசியினாலையும் அன்னையனுடைய அருட்பெரும் கருணையினாலும் நிகழ்வு என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஐயா கூறியது போல இங்கே இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் என்னுடைய தொண்டர்கள் தான், என்னுடைய குழந்தைகள் தான். இங்கே இந்த வீடியோ எடுக்கின்றவர்கள், யூடியூப் சேனல் செய்கின்றவர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய சொற்கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் குழந்தைகள். அரகணம் பார்வதி பதையே, நாட்டுடைய சிவனே போற்றி, சூழ்க சகபிரணாம சங்கீர்த்தனம். அது மட்டும் சொல்ல கஷ்டப்படுறீங்க. எங்கேயாவது போயிடுவா நம்ம பொருள். ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு